இந்த நாளிலும் தேவன் அருமையான இந்த 4வது ஆண்டு விழாவை காண்கிற இந்த சபையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். சொல்லுங்க ஆமென். இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேச போகிறார். சபைக்கும் சரி, உங்களுக்கும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பமாக எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் 4 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். சொல்லுங்க ஆமென். அதாவது 4 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பொதுவாக ஒரு ஆராதனையிலே, ஒரு பிரசங்கத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுவார்கள். இன்றைக்கு 4 வாக்குத்தத்தங்கள் உங்கள் மத்தியில் தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். அதை நீங்கள் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளலாம், தீர்க்க தரிசன வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை அப்படியே நீங்கள் நம்ப வேண்டும். காரணம், நாங்கள் ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து நாங்கள் அதை எடுத்து பேசவில்லை. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எழுதின பரிசுத்த வேதமாகிய பைபிளிலிருந்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். ஆகவே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற, ஆறுதல் படுத்துகிற, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நல்ல வார்த்தைகளாக இது இருக்கும். ஆக இந்த வசனத்தை கவனமாய் கேளுங்க. நீங்கள் எங்கே அந்த கூட்டத்துக்குள் இல்லை, நான் தூரமாக நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் பரவாயில்லை. இந்த வார்த்தைகள் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சொல்லுங்க ஆமென். சரி, முதலாவது தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 18வது சங்கீதம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 18வது சங்கீதம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சொல்லுங்க ஆமென். முதலாவது வாக்கு தத்துவம், முதலாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்ற போகிறார். சொல்லுங்க ஆமென். விளக்கேற்ற போகிறாராம். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? விளக்கேற்றினாவே வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த கிரவுண்டில் பாருங்க, இந்த லைட்டெல்லாம் இல்லைன்னு சொன்னால் இந்த இடம் எப்படி இருக்கும்? இருளாக இருக்கும். விளக்கேற்றிட்டாங்க, இந்த லைட்டை போட்ட உடனே ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. சொல்லுங்க ஆமென். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை வெளிச்சம் வரலைன்னா என்ன அர்த்தம்னா இருளாக இருக்கிறதுன்னு அர்த்தம். என்னவா இருக்கு? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருள் அப்படின்னா என்ன? ஒரு மனுஷன் இருளுக்குள் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இருளுக்குள் இருக்கிற மனிதனால நடமாட முடியாது. இருளுக்குள் இருக்கிற மனிதன் ஒரு வேலை செய்ய முடியாது. இருளுக்குள் இருக்கிற மனிதன் எதுவுமே செய்யாமல் முடங்கி போய் கிடப்பான். அப்புறம் நம்ம லைட்டு வந்ததுக்கப்புறம், வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் எழும்புவோம், வேலை செய்வோம், நடமாடுவோம், ஏதாவது செய்வோம். ஆக ஒரு முடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, முடங்கி போன ஒரு வாழ்க்கை தான் இருள் என்பது. சொல்லுங்க ஆமென். சரி, அப்போ எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை முடக்கி போடுகிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் வரும்பொழுது, தோல்விகள் வரும்பொழுது அவன் முடங்கி போகிறான். பாவத்தினாலே ஒரு மனுஷன் முடங்கி போகிறான். சாபத்தினாலே ஒரு மனுஷன் முடங்கி போகிறான். வியாதி வரும்பொழுது செயல்பட முடியாமல் அந்த வியாதி அவனை முடக்கி போடுகிறது. பயங்கரமான கவலை, டிப்ரெஷன் வரும்போது ஒரு மனிதன் செயல்பட முடியாமல் முடங்கி போகிறான். ஆக பிரியமானவர்களை நல்லா கவனிக்கணும். ஒரு இருள் என்பது எதை குறிக்கிறது? ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட முடியாதபடி, முன்னேற முடியாதபடி, நடமாட முடியாதபடி, எதுவுமே செய்ய முடியாமல் உங்களை முடக்கி போட்டு இருக்கிறது. அப்படி என்றால் நாம் இருளுக்குள் இருக்கிறோம் என்று அர்த்தம். சொல்லுங்க ஆமென். ஆக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய பொதுவாகவே ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு வந்தபோது ஒரு கருத்தை சொல்லும்போது ஒரு உவமையை சொல்லுவார். சொல்லுங்க ஆமென். எப்போவுமே அவருடைய ஸ்டைல், அவருடைய பாணி என்ன அப்படின்னா, ஆழமான கருத்தை எளிமையான ஒரு கதையை அல்லது ஒரு உதாரணத்தை, உவமையை கொண்டு சொல்லும்போது அது மக்களுக்கு ஈஸியாக புரியும். ஆமாம். இங்கேயும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த 4 தீர்க்க தரிசன அல்லது வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே விளக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு ஒரு உவமையாக எடுத்துக்கொள்ள போகிறோம். எதை? நீங்கள் பேசுங்க, நானே பேசிட்டு இருந்தால் நீங்கள் தூங்கிடுவீங்க. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஆமென். ஒரு சகோதரன் சொன்னார், எனக்கு இந்த துதி பகுதியை விட, ஜெப பகுதியை விட பிரசங்க பகுதி ரொம்ப பிடிக்கும்னார். நான் நினச்சேன், இந்த மனுஷன் இவ்வளவு இந்த வசனத்து மேலே தாகமாக இருக்கிறானே, ஏப்பா உனக்கு மற்றதெல்லாம் பிடிக்கல, பாட்டு, எல்லோரும் பாட்டு விரும்புவாங்களே, நீ பாட்டு பிடிக்கலிங்கிற, ஜெபம் பிடிக்கலின்ற, வசனம் பிடிக்கின்ற, எப்படின்னா வசனம் மேலே அவ்வளோ தாகமான். அவன் சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இந்த துதி ஆராதனை பகுதியில் நல்லா தூங்க முடியாது. பாட்டை பாடி இல்லை அந்த ட்ரம் அது இதுன்னு தட்டி எழுப்பி விட்ருவாங்க.
விட்டுருவானுங்க, செப பகுதியில் கராப்புறான்னு கத்தி எழுப்பி விட்டுருவானுங்க. ஆனால் பிரசங்கம் தொடங்கும் போது ஒரு மயான அமைதி வரும் பாருங்க. தூக்கம் எங்கிருந்து தான் வருன்னே தெரியாது, நல்லா தூங்கி எழும்பு. அதனால் எனக்கு பிரசங்கம்னா ரொம்ப பிடிக்கும்னா. நீங்கள் எப்படி? உங்களுக்கு பிரசங்கம் பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்கும்னா தூங்க போகிறீங்களான்னு கேட்பேன். பிடிக்காதனாலும் பிரச்சனை. சொல்லுங்க ஆமேன். சரி, நீங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருக்கீங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஆமேன். ஸோ இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, விளக்கை ஒரு உதாரணமாக நமக்கு காட்டுகிறார். நானும் நீங்களும் ஒரு விளக்குக்கு உதாரணமாக சொல்லுகிறார். எதை உதாரணமாக? சரி, அந்த காலத்தில் எத்தனை பேர் விளக்கு பார்த்துருக்கிறீங்க? கண்டிப்பாக எல்லோரும் விளக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெரோசின் மண்ணெண்ணெய் விளக்கு, அப்புறம் குடுகு விளக்கு, அப்புறம் என்னது பெட்ரோமாஸ் லைட், அப்படி தானே? அப்படியெல்லாம் இருக்குது தானே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. அப்படி தான் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு அருமையான வயசான பாட்டி, பாவம் படிக்க தெரியாது, எல்லோரும் ஏதோ ஒரு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா சொல்லுச்சு, தம்பி ஒரு பெட்ரோமாஸ் பாட்டு எடுத்து ஒரு பாட்டு பாடு அப்படின்னுச்சு. எனக்கு என்னடா பெட்ரோமாஸ் பாட்டு பாடுங்க? கடைசி தான் தெரிஞ்சு இந்த பெர்குமான்ஸ் பாட்டு. தோத்துறோம். சரி, நல்லா கவனிக்கணும். இப்படி பிரைஸ் சொல்லால் இந்த லைட் அவ்வளோ ஃபேமஸ். எந்த லைட்டு? பெட்ரோமாஸ் லைட்டு, அப்புறம் குடுகு விளக்கு, மெழுகுவர்த்தி, இப்படி எது வேணால் சொல்லலாம். இது ஒரு விளக்கு. அப்போ ஆண்டவர் எவ்வளோ எளிமையான ஒரு காரியத்தை வச்சு ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் விளக்குன்னா இன்றைக்கி 4 விதமான விளக்கை பார்க்க போகிறோம். எத்தனை விளக்கு? சத்தமாக சொல்லுங்கள். முதலாவது விளக்கு இருளாக இருக்கிற விளக்கு. அதை ஆண்டவர் வெளிச்சமாக்குகிறார். சொல்லுங்க ஆமேன். ஒரு விளக்கு 2 சூழ்நிலையில் இருளாக இருக்கும். எப்போ அப்படின்னா, இதுவரை கொளுத்தப்படாத, இதுவரை பற்ற வைக்கப்படாத, இதுவரை ஏற்றப்படாத விளக்கும் என்னவாக தான் இருக்கும்? இருளாக தான் இருக்கும். இரண்டாவது, நன்றாக எரிந்து கொண்டிருந்த ஒரு விளக்கு அணைந்து போனாலும் என்னவாக இருக்கும்? இருளாக தான் இருக்கும். இந்த 2 கேட்டகரியில் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்கிறோம். சில பேருக்கு இதுவரை ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கல, ஒரு சுகத்தை பார்க்கல, ஒரு முன்னேற்றத்தை பார்க்கல, பாடுபடுறோம், அலையிறோம், மாடா உழைக்கிறோம், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, வாழ்க்கையில் வெளிச்சத்தை பார்க்கல, விடியலை பார்க்கல, பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள். அடாடாடா, என்னடா வாழ்க்கை இது? எப்போ பார்த்தாலும் ஒரு இருளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. எப்போ என் வாழ்க்கையில் ஒரு விடியல் வரும்? சொல்லுங்க ஆமென். என்று இதுவரை விடியலை காணாத, வெளிச்சத்தை காணாத, இதுவரை ஆசீர்வாதத்தை, சுகத்தை காணாத ஒரு போராட்டமான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு சிலர். ஆமென். சொல்லுங்க. 2வது கேட்டகரி என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் நன்றாக எரிந்து கொண்டிருந்திருப்பார்கள், ஒரு காலத்தில் நல்ல ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க, நல்ல ஒரு உயரமான ஒரு நிலையில் ஸ்தானத்தில் அப்படி இருந்திருப்பாங்க. ஒரு புயல் அடிச்சிருக்கும், பயங்கர ஒரு போராட்டம் வந்திருக்கும், சோதனை வந்திருக்கும், வியாதி வந்திருக்கும், பிரச்சனைகள் வந்திருக்கும். அவ்வளோதான். அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் சிதறி போயிருக்கும், அந்த தொழில் ஒன்றும் இல்லாமல் கீழே விழுந்து போயிருக்கும். அப்படியே அடிமட்ட லெவலுக்கு வந்துடுவாங்க. சொல்லுங்க ஆமென். இந்த 2 கேட்டகரியில் ஒருவேளை உங்கள் விளக்கு இதுவரை ஏற்றப்படாத விளக்காக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் நன்றாக எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்து போயிருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவமான தீர்க்க தரிசன வார்த்தை, சீக்கிரமாய் உன் விளக்கை நான் ஏற்றப் போகிறேன். நீ வாழ்நாள் முழுக்க இருளாய் இருக்க போவதில்லை. வருஷ கணக்காக நீ அணைந்து போன விளக்காய் இருக்க போவதில்லை. நீயும் இந்த உலகத்தில் மற்றவர்களைப் போல எரிந்து பிரகாசிக்க போகிறாய். நீயும் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு ஆட்களாய் மாற போகிறாய். நீயும் ஒரு ஆசீர்வாதமான ஆளாக, ஒரு சுகமாக இருக்கிற ஒரு ஆளாக, நன்மையாக, ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மை பெற்றுக்கொண்ட ஒரு ஆளாக உங்களையும் இயேசு மாற்றப் போகிறார். சொல்லுங்க ஆமென். இந்த அணைந்து போன விளக்காக ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தால், நம்முடைய சூழ்நிலை உலகத்தாருக்கு தெரியாமல் இருக்கலாம், சொந்த பந்தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு நம்முடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். யாருக்கு நம்முடைய நிலைமை புரிகிறதோ இல்லையோ, ஆண்டவராக இயேசுவுக்கு அந்த நிலைமை புரியும். சொல்லுங்க ஆமென். ஆக பிரியமானவர்களே, முதலாவது கேட்டகரி இதுவரைக்கும் ஏற்றப்படாத ஒரு விளக்காக, இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கவில்லை, இதுவரைக்கும் ஒரு நன்மையை, ஒரு சுகத்தை பார்க்கல, ஒரு விடுதலையை பார்க்கல, ஒரு முன்னேற்றத்தை பார்க்கல, இதுவரைக்கும் ஒரு சந்தோஷத்தை கூட நான் அனுபவிக்கல என்று நீங்கள் இருந்தால், சீக்கிரம் உங்கள் விளக்கை கர்த்தர் ஏற்றி சீக்கிரமாய் ஒரு வெளிச்சத்தை, அதாவது ஒரு சந்தோஷத்தை, அதாவது ஒரு சுகத்தை, அதாவது ஒரு விடுதலையை, அதாவது ஒரு நன்மையை, அதாவது ஒரு ஆசீர்வாதத்தை, அதாவது ஒரு ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு இயேசு சீக்கிரம் தரப்போகிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்க அல்லேலூயா.
ரெண்டாவது கேட்டகரி, சில பேர் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படி ஆயிட்டேன். ஒரு காலத்தில் என் தொழில் வியாபாரம் இப்படியெல்லாம் இருந்துச்சு, இப்படி ஆயிட்டேன். இதுக்கு உதாரணமாக யோபை பார்க்கலாம். ஒரு காலத்தில் உன்னுடைய விளக்கு நன்றாய் எரிந்து கொண்டு இருந்தது. 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 7000 ஆடுகள் இருந்தது, 500 ஏர் மாடு, மாடு இல்லை ஏர் மாடு. ஏர் மாடுன்னு என்ன, ஏறு உழுகிற மாடு. அப்படின்னா 500 ஏர் மாடு உழுகிற அளவுக்கு தோட்டம் அவனுக்கு இருந்தது. அவ்வளோ பெரிய ஆளு. நூற்றுக்கணக்கான வேலைக்காரிகள் இருந்தார்கள். 10 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு குறை இல்லை. ரொம்ப ஆசீர்வாதமா வாழ்க்கை ஓடுது, ஜாலியா போகுது, சந்தோஷமா போகுது, ஒரு குறை இல்லை. சூப்பரா அவனுடைய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஆனா புயல் அடித்தது, சோதனை வந்தது. அவனுடைய 3000 ஒட்டகங்கள் செத்தது, 7000 ஆடுகள் எல்லாம் மரித்து போனது. 500 ஏறு மாடுகள் செத்தது, 10 பிள்ளைகள் செத்தார்கள். அவன் உடம்பு முழுவதும் கொப்பளங்கள். எப்படியா இருந்தவன், கிழக்கத்தை புத்திரல் எல்லாரிலும் அவன் பெரியவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு ஓட்டை எடுத்து சாம்பல உட்கார்ந்து சொரிந்து கொண்டிருக்கிறான். ரோட்ல போறவன் எல்லாம் ஆச்சரியமா பார்க்கிறான், எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே. இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்களில் ஒருவர், அல்லது எங்கேயாவது இருந்து கொண்டு இந்த கூட்டத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரு காலத்துல ஓஹோ என்று இருந்த உங்க வாழ்க்கை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போயிருக்கு. இன்னைக்கு அப்படியே உங்க விளக்கு அணைந்து போன நிலையில் இருக்கலாம். உடம்புல அவ்வளவு சுகத்தோட பலத்தோட ஓடி ஆடி திரிந்த நீங்கள், எல்லா வியாதி உடம்புல வந்ததனால உடல் சுகத்தை இழந்து இன்றைக்கு வியாதியில மரித்து போற நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கலாம். அந்த சுகம் என்கிற விளக்கு அணைந்து போன நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கலாம். ஒரு காலத்துல தொழில வியாபாரத்துல ஓஹோன்னு இருந்த நீங்கள் இன்னைக்கு தொழில் நஷ்டமாகி வியாபாரம் நஷ்டமாகி ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் உங்கள் விளக்கு அணைந்து போன நிலையில நீங்கள் இருக்கலாம். கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமா இருந்த குடும்பம், பிரச்சனை வந்து சண்டை வந்து, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், குடும்பமே உடைந்து போய் விளக்கு அணைந்து போன நிலையில உங்கள் குடும்பம் இருக்கலாம். இன்றைக்கு ஏதாவது ஒரு காரணத்துல, ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தவங்க எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு உயர்வு எல்லாம் இழந்து போன நிலைமையில் இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம். ஒரு காலத்துல ரட்சிப்பு கூட ஆவிக்குரிய ரீதியாகவும் சொல்ல வேண்டுமானால், ஒரு காலத்துல நன்றாய் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், இன்றைக்கு என் ஜெப வாழ்க்கை இழந்து போய் நிற்கிறேன். ஒரு காலத்தில் நான் மிகவும் பரிசுத்தமாக இருந்தேன், இன்றைக்கு நான் பாவத்துல விழுந்து போய் கிடக்கிறேன். ஒரு காலத்துல நான் தேவனோடு அவ்வளவு ஐக்கியப்பட்டிருந்தேன், இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் அணைந்து போய் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு மோசமான ஒரு தரைமட்டமாக போனது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை அந்த உள்ளத்தில் என்ன தெரியுமா, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டேன், இனி நான் பழையபடியாக வாய்ப்பில்லை, இனி பழையபடி என் வாழ்க்கை என் உடம்புல ஒரு சுகம் வர வாய்ப்பில்லை, இனி உடைந்து போன இந்த குடும்பம் திரும்ப சேர வாய்ப்பில்லை, இனி விழுந்து போன நான் எழுந்து நிற்க வாய்ப்பில்லை, அணைஞ்சது தான் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், திரும்ப உன் விளக்கை நான் ஏற்றுவேன், மீண்டுமாய் உன் விளக்கை நான் ஏற்றுவேன், மீண்டும் உனக்கு ஒரு வெளிச்சத்தை. இது யாருக்கோ இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இது பொய் அல்ல. ஏதோ ஒரு வார்த்தைகள் நாங்கள் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. எங்களுக்கு இந்த ஒரு பிரசங்கம் தான் தெரியும் என்று அல்ல, பல பிரசங்கம் தெரியும். ஆனாலும் இந்த இடத்துல ஏன் இதை ஆண்டவர் சொல்ல வைக்கிறார்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பேர் அமர்ந்திருக்கிறீர்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பேர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆக நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து விட்டது. அணைந்து போன என் விளக்கு திரும்ப பற்ற வைக்கப்படுமா, அணைந்து போன என் வாழ்க்கை திரும்ப எழும்புமா, எரிந்து பிரகாசிக்குமா என்கிற ஒரு டவுட்ல இன்னைக்கு நாம் இருக்கிறோம். நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறோம். ஏன் யோபின் மனைவிக்கு அப்படி ஒரு நிலை இருந்தது. அவ்வளவுதாப்பா, இனி நம்ம 7000 ஆடுகள் திரும்ப வராது, 3000 ஒட்டகள் திரும்ப வராது, 500 ஏறு மாடு திரும்ப எப்ப சம்பாதிக்கிறது, 10 பிள்ளைகளை எப்ப திரும்ப பெற்றெடுக்கிறது, உனக்கு உடம்பு எப்ப சுகமாகிறது, கஷ்டம், முடியாது, நீ சாக போற, இனி நம்ம குடும்பம் அவ்வளவுதான், போறவன் வரவன் எல்லாம் காரி துப்பிட்டு போறான், இனி என்னத்தை பண்ணி என்ன பிரயோஜனம், கடவுளோடு திருந்தா ஏன் நம்ம இப்படி வாழணும், எல்லாம் போச்சு, நீ தூசித்து ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடு. அவள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் இனி நம்முடைய விளக்கு எரியாது, இனி நம்முடைய விளக்கு திரும்ப பற்றி எரியப்படாது, அவ்வளவுதான், முடிந்ததுதான் என்று நினைத்தாள். ஆனால் இயேசு திரும்ப யோபின் விளக்கை ஏற்றினார். அதுவும் 2 மடங்கு அதிகமாக ஏற்றினார். 7000 ஆடுகள் திரும்ப 14,000 ஆடுகளாய் கர்த்தர் கொடுத்தார். 500 ஏறு மாடை 1000 கொடுத்தார். 3000 ஒட்டகங்களை 6000 கொடுத்தார். 10 பிள்ளைகளை திரும்ப கொடுத்தார். திரும்ப யோபின் வாழ்க்கை திரும்ப ஏற்றப்பட்டது. யாரெல்லாம் இவன் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி முடிந்து விட்டது, இவன் எழும்ப மாட்டான், இதோடு இவன் குடும்பம் அவ்வளவுதான், தொழில் அவ்வளவுதான், வியாபாரம் அவ்வளவுதான், இவன் ஆவிக்குரிய அவ்வளவு வாழ்க்கை அவ்வளவுதான், இவன் ஊழியம் அவ்வளவுதான், இவன் சபை அவ்வளவுதான், இவனுடைய எல்லாம் முடிந்து போனது என்று நினைத்தார்களோ அவர்கள் முகத்தில் கரியை பூசும்படியாக
ஆண்டவர் இயேசு அவன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தினார். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீர்கள், ஓஹோன்னு ஒரு காலத்துல எரிந்து கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு அணைந்து போன ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. இந்த இயேசு உங்க வாழ்க்கையில திரும்ப உங்க விளக்கை ஏற்ற போகிறார். இனி முடிந்து போனது என்று சொல்லாதீங்க, இனி அவ்வளவுதான் சொல்லாதீங்க. மற்றவங்க யார் வந்து சொன்னாலும் நம்பாதீங்க. அடிமட்ட லெவலுக்கு போயிருந்தாலும் உங்களையும் தூக்கி எடுக்க ஆண்டவர் இயேசு உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ மீன் வந்து முழுங்குச்சு அப்புறம் கொண்டாந்து கரையில் கக்குச்சுங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நடந்ததுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? கடலின் ஆழத்துக்கு அவன் போய் மேலே வந்திருக்கிறான்னு பைபிளை தெளிவாக வாசிங்கன்னா தெரியும். கடற்பாசிகள் அவனை சுற்றி கொண்டதான். எது சுற்றி கொண்டது? கழுத்தில் கடற்பாசிகள் அவனை சுற்றி கொண்டதான். கடலுடைய ஆழத்துக்கு போயிட்டான். அவன் விழுந்த உடனே மீன் வந்து விழுங்கல. அவன் கீழே போய் மேலே வந்து கீழே போய் கடல் பாசிகள் சுத்துச்சுன்னா அவ்வளோதான், அவன் மேலே வரவே முடியாது. கடல் பாசிகள் சுத்தணும்னு முடிவுக்கு வந்துட்டான். இனி அவ்வளவுதான், இனி நம்ம முதலாவது மேலே போய் எட்டியாவது பார்த்துட்டு வந்தோம், இனி முடிஞ்சதுடா நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சான். அவ்வளவு ஆழம், அவ்வளவு கீழ்மட்டம், இதுக்கு கீழே போக முடியாதுங்கிற சூழ்நிலையில இன்னைக்கு எத்தனையோ பேர் நஷ்டத்தின் கடைசி கரையை தொட்டிருப்பீங்க. கடைசி லெவலில் இதுக்கு மேலே வியாதியே வராதுங்கிற அளவுக்கு உனக்கு வியாதி வந்திருக்கும். இதுக்கு மேலே ஒரு சோதனை இல்லை என்ற அளவுக்கு ஒரு சோதனை வந்திருக்கும். ஆனால் அந்த யோபுக்கும் கர்த்தர் ஒரு மீனை அந்த யோனாவுக்கு ஒரு மீனை கர்த்தர் வைத்திருந்தார். சொல்லுங்க ஆமென். அவனையும் திரும்ப கொண்டு வந்து கரையில் கக்க வைத்தார். சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? திரும்ப உங்க வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். உங்க தொழிலை உயிர்ப்பிக்க போகிறார். உங்க குடும்ப வாழ்க்கையை ஒன்று சேர்க்க போகிறார். முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க ஆமென். ஒரு அருமையான சகோதரிக்கு சகோதரனுக்கு கணவன் மனைவி சண்டை வந்துருச்சு, பிரிஞ்சுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த சகோதரிகிட்ட போய் யாரோ சொன்னாங்க, இயேசுவை நம்புங்க, ஆலயத்துக்கு வந்து ஜெபிங்க, உங்க கணவரை மீண்டும் கொண்டு வருவாருன்னு சொல்லி. இந்த அம்மா அதை நம்பி ஆலயத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பிச்சது. இப்போ பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஜெபிக்க ஆரம்பிக்க அவன் டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஆமென். இந்த அம்மாவை குழம்பி போய், ஏமா ஓம் பேச்சை கேட்டு நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஜெபம் பண்ணா கணவன் வருவாருன்னு சொன்னேன், அவனுக்கும் பதிலாக டைவர்ஸ் நோட்டீஸ் தான் வருது, நீ என்னத்தை இப்படி என்னை கொலை போட்ட, நானும் நம்பி வந்த இந்த இயேசுவை, பிரச்சனை அதிகமாயிருச்சு. ஆனாலும் அந்த அம்மா சொன்னாங்க, கவலைப்படாத, நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணு, தொடர்ந்து இயேசுவை நம்பு, தொடர்ந்து ஆலயத்துக்கு வா. அவர்களும் தொடர்ந்து வந்தாங்க. என்ன நடந்தது? கடைசியில் கோர்ட்டுக்கு போனாங்க. இந்த ஸ்தோத்திரம் எப்படியாவது ஜட்ஜு பேசி எதையாவது பேசி சேர்த்தி வைப்பாங்கன்னு பார்த்தா, ஹல்லேலூயா, நல்லா கவனிக்கணும், அந்த நீதிபதி விவாகரத்து கொடுத்து விட்டார். சொல்லுங்க ஆமென். கடைசியில் இந்த அம்மா புலம்பிக் கொண்டு வந்தார்கள், இனி என்ன, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிச்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன, விவாகரத்தை வந்துருச்சு, ஆர்டரே வந்துருச்சு, இனி என்னத்தை போய் கடவுளை கும்பிட்ட என்ன, கும்பிடாம போன என்ன, வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போய் நொந்து போய் அந்த அம்மா உள்ள உடஞ்சு போய் உட்கார்ந்துருந்தது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு அந்த நம்பினதுனால அவர் கர்த்தருக்கு சொல்லுங்க ஆமென். சரியா ஒரு 6 மாசம்தான் போன புருஷன் திரும்பி வந்துட்டான். சொல்லுங்க ஆமென். வீட்டுக்கு வந்து சொன்னா, இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். அந்த அம்மா சொல்லி, லூசா, உனக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, ஜட்ஜே கோர்ட்டே ஆர்டர் போட்டாங்க, இனி எப்படி நம்ம சேர்ந்து வாழ முடியும்? அவன் சொன்னான், அடிப்போடி பைத்தியக்காரி, இது வெறும் பேப்பர் தான், இதை கிழிச்சு போட்டுட்டு நம்ம வாழ்வோன்னு சொல்லி அதை கிழித்து போட்டு மறுபடியும் அவர்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். தேவனால கூடாதது ஒன்றுமே, சத்தமா சொல்லுங்களேன். இனி அவ்வளவுதான், விளக்கு அணைஞ்சிருச்சு, இனி இது மேலே வராது, திரும்ப இது எரியாதுன்னு நினைக்கிறோம். அந்த நேரத்தில் இயேசுவின் வாழ்க்கையிலே திரும்ப விளக்கு ஏற்றுவார். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவர் பாம்பேக்கு ஊழியத்துக்கு போயிருந்தார். எங்கே போயிருந்தார்? அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? பாம்பேக்கு இன்னொரு பேர் என்ன? மும்பை. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கிறீங்களா? நல்லா அந்த காற்று, தென்றல் காற்று அடிக்க, முக்காடை வேற நெத்திக்கு கீழே இழுத்து விட்டுட்டு நல்லா தூங்கினா யாருக்கு தெரிய போகுது? சொல்லுங்க ஆமென். எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனி, ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். ஏதோ கதை விடுறேன், புருடா விடுறேன்னு நினச்சிடாதீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், கேட்குறார். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். என் நண்பர் ஒருவர், பாஸ்டர், ஊழியக்காரர், அவர் ஒரு நாள் பாம்பேக்கு ஊழியத்துக்கு போயிருந்தார். கன்வென்ஷன் கூட்டம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாரும் லைனாக வந்து நின்று ஜெபிக்க வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக ஜெபிக்க வந்தபோது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆமென்.
அப்புறம் ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு ஜெபம் பண்ணார். என்ன உனக்கு பிரச்சனை? வியாதி. ஓகே, நான் ஜெபம் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? தொழில் நஷ்டம். ஓகே, நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படி ஒரு சகோதரியை சும்மா யதார்த்தமாக விசாரித்தார். உங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை செய்கிறார்? ஓகே, இந்த வேலை. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? அவன் சொன்னாங்க, எங்களுக்கு குழந்தை இல்லையா. என்ன சொன்னாங்க அந்த அம்மா? சத்தமாக சொல்லுங்க, குழந்தை இல்லையா அப்படின்னு. அப்படியா? ஓ ராபா ஷாந்தா ராபா, ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, இந்த மகளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருங்க, அற்புதத்தை செய்யுங்க. குழந்தை இல்லாமல் இந்த மகளை, இந்த சகோதரி எவ்வளோ பாடுபடுறாங்க, மலடிங்கிற பட்டத்தில் எவ்வளோ கண்ணீரோடு இருப்பாங்க, அற்புதம் நடத்துங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் பேச சொன்னாராம், கரெக்டாக ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவளுக்கு நான் ஒரு குழந்தையை கொடுக்க போறேன்னு சொல்லுங்க. ஆமென். ஒரு குழந்தையை நான் உருவாக்கி தரப்போறேன்னு சொல்லு. உடனே இவர் சொன்னார், ஏமா கவலைப்படாத, நீ இயேசு கிறிஸ்து உனக்கு சீக்கிரம் ஒரு குழந்தையை தர போறார் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் சந்தோஷம் வருமா வராதா? அட சொல்லுங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு சொன்னா வருமா வராதா? நீங்க உங்களுக்கு சந்தோஷமா இல்லை, ஏன்னா ஏற்கனவே 5, 6, 8, 10 பிறந்திருக்கு, அதனால உங்களுக்கு அந்த அருமை தெரியல. இப்படி சொன்ன உடனே அந்த சகோதரி என்ன செய்தா தெரியுமா? சிரிக்க ஆரம்பிச்சிட்டான், நகைக்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எவ்வளோ சீரியஸாக உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்கிறேன், நீ கிண்டல் பண்ணி சிரிக்கிற. உடனே அந்த அம்மா வாஸ்ட ஒரு நிமிஷம் இங்கே வாங்கன்னு தனியாக கூட்டு போய் சொல்லிச்சா, எனக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து 2 வருஷம் ஆச்சு. என்னது? இது உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சியா. இப்போ இந்த ஐயாவுக்கு வைத்த கலக்கு. யாருக்கு? பாஸ்டருக்கு வைத்த கலக்குது. ஐயையோ, கர்ப்பப்பையே உனக்கு எடுத்துட்டாங்களா? நான் பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டேன். நானா ஒன்ன சொல்ல, உண்மையிலேயே கர்த்தர் தான் சொன்னாரு. இவர் உடனே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இப்படி நம்மளை மாட்ட விட்டுட்டீங்களே, நான் ஜோமணி தானே சொன்னேன், நீங்கள் சொன்னது தெளிவாக கேட்டுச்சே, நீங்கள் சொன்னதுனால தானே சொன்னேன், இன்னொரு முறை கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க, நீ சொன்னது உண்மைதானா, இல்லை பிசாசி அவனை அது காதில் என்ன மாட்டி விட ஓதி விட்டானா? உண்மையிலேயே அது கர்ப்பப்பை இல்லைங்குது, கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுது. என்னையா சொல்றீங்க? கர்த்தர் திரும்ப பேசினாராம், நான் சொன்னது தான், திரும்ப சொல்லு பிறக்குன்னு சொல்லி. ஐயோ, என்னை மாட்டி விடுறாரு, திரும்ப வேற சொல்றாரு. என்ன செய்ய? கர்த்தர் சொன்னா சொல்லிதான் ஆகணும். உடனே அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னாரா, ஏமா வாங்க, உனக்கு கர்ப்பப்பை இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு துணியாக்கான்னு ஓடி போயிட்டாரா? இவரு நின்னாதான பிரச்சனை, ஓடியே போயிட்டார் இவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இன்னும் 20 பேர் நிற்கிறான் ஜெபிக்க, நான் ஒருத்தனுக்கு ஜெபிக்க மாட்டேன்னு போயிட்டார். என்ன நடந்தது? சரியா அடுத்த வருஷம் அந்த பாஸ்டர் இவரையே கூப்பிடுறாரு கன்வென்ஷன் போட்டதுக்கு. நீங்கள் தான் ஏன் வரணும்? தோத்துறோம். இவர் ஐயோ சரி ஓகே வரேன்னு சொல்லி அவர் திரும்ப பாம்பே போகிறார். அதே நாட்கள் ஒரு கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது கூட்டம் முடிஞ்சது, தனித்தனியாக ஜெபிக்க வராங்க. ஒரு அம்மா குழந்தையை கையில் எடுத்துகிட்டு வருது ஜெபிக்க. இவர் கண்ணை தேய்ச்சி பார்க்குறாரு, அதே அம்மா. ஆஹா, என்னடா அதே அம்மா கையில் ஒரு குழந்தையோட வருது, ஏதாவது வாடகை கிடிக்கு எடுத்துகிட்டு வருதா இல்லை தத்து எடுத்துருக்குமா தெரியலையே. கிட்ட வந்தோன்னே கேட்டாரா, இது யார் குழந்தை? யோ, ஏன் குழந்தைதாயா? அது யார் குழந்தைன்னு கேட்குறேன். இல்லை ஏதாவது தத்துக்குத்து எடுத்தியா? அதுயா ஏன் குழந்தை தான், போன வருஷம் வந்தப்போ தெரியுமா, ஞாபகம் இருக்கா, நீங்கள் ஒரு குழந்தை பிறக்கு, நீங்கள் நான் கர்ப்பப்பை எடுத்து 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன், இல்லை கர்த்தர் சொல்கிறாரு சொல்லிட்டு போனீங்களே, அத்தப்பா தானே. அப்படியா? என்ன நடந்தது? நான் தாயா கர்ப்பவதியாக ஒரு குழந்தை இன்னைக்கு பெற்றெடுத்திருக்கிறேன். இவர் அரண்டு போய் நிற்கிறார். யாரு? பாஸ், இது எப்படி நடக்குது? தோத்துறது எப்படி நடந்தது? என்னமா நடந்தது? அப்போதான் அந்த அம்மா விளக்கமாக சொல்லிச்சான், நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, ஆனாலும் நீங்கள் 2வது முறை ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னோன்னு நான் நம்ப ஆரம்பித்தேன். என்ன நடந்தது? கர்த்தர் முதலாவது கர்ப்பப்பையை உண்டாக்கினாராம். எதை உண்டாக்கினாரா? அதுக்கப்புறம் குழந்தையை உருவாக்கி இருக்கிறார். முதல்ல கர்ப்பப்பை அந்த அம்மாவுக்கு உருவாக்கினாராம். இப்படி என் நண்பர் பாம்பேல நடந்த சம்பவத்தை எங்கிட்ட சொல்லும்போது நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? கேட்கிறவன் கேனையா இருந்தா நீ என்ன வேணாம் சொல்லுவியாயா? அது எப்படியா பை உருவாகும், அப்புறம் குழந்தை உருவாகும், குழந்தைய கொடுத்தாரா? ஐயோ என்னையா நீ இதெல்லாம் சொன்னா எவனாவது நம்புவானா? நம்மளை கல்லெடுத்து அடிப்பாயா அப்படின்னு நான் பேசும்போது கர்த்தர் என்னோட பேசினார். என்ன பேசினார் தெரியுமா?
ஏண்டா ஒரு ஜீவனையே என்னால் ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் என்றால் ஒரு ஜஸ்ட் பைய என்னால் உருவாக்க முடியாதாடா? ஒரு பேக்கை என்னால் உருவாக்க முடியாதா? ஒரு உயிரையே என்னால் உருவாக்க முடியும் என்றால் ஒரு பையை என்னால் கற்பப்பையை உருவாக்க முடியாதா அப்படின்னு என்னோட ஆண்டவர் பேசினார். அப்போதான் நானே நம்ப ஆரம்பித்தேன். சொல்லுங்க ஆமென். அப்போ பாருங்க, கற்பப்பையை எடுத்துட்டா இனி குழந்தை பிறக்க வாய்ப்பே அட சொல்லுங்களேன், சத்தமா வாய்ப்பே இல்லை. இந்த விளக்குல வெளிச்சம் அணைஞ்சு போச்சு, இனி இந்த விளக்கு ஏற்றப்பட வாய்ப்பே அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். கற்பப்பை எடுத்தவங்க எப்படியா? இதெல்லாம் கதை விடுற மாதிரி இருக்கும், பொய் பேசுற மாதிரி இருக்கும். பாம்பேல இன்னைக்கும் ஆதாரமாய் அந்த அம்மா கூட்டி கொண்டு போய் காட்ட முடியும். ஆனால பாருங்க, தேவன் அப்படி இருந்தும் உனக்கு ஒரு அற்புதம் வாழ்க்கையில திரும்ப விளக்கேற்றுவேன், திரும்ப உனக்கு ஒரு சந்தோஷத்தை தருவேன் என்று ஒரு குழந்தை வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். கைகளை தட்டி தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். எங்கள் சபையில் ஒரு குடும்பம் வந்தாங்க, கவனிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புதுசாக ஒரு குடும்பம் வந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஐயா, என் பிள்ளை காணாமல் போயிருச்சு. 7வது படிக்கிற பிள்ளை. எத்தனாவது படிக்கிற பிள்ளை? ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வரல. பிரைஸ் தி லார்ட். எங்கேயோ காணாமல் போயிடுச்சா? அப்படியா? நான் சொன்னேன், இதனை ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸி, இதெல்லாம் அவருக்கு பிஸ்கோத்து ஒன்றுமே இல்லை. போனா பிள்ளைய ஆண்டவர் குழி வரா இல்லையான்னு பாரு. சரி, எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த அம்மா சொன்னாங்க 1.5 வருஷம் ஆச்சுயான்னு. இப்போ என் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, 1.5 வருஷம் ஆச்சா? என்னம்மா நீ அதை முதலையே சொல்லி தொலையக்கூடாதா? நான் ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி காணாம போச்சுன்னு விசுவாசத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டேன். 1.5 வருஷம் ஆச்சா? என்னடா அது? ஸ்தோத்திரம். இருந்தாலும் ஒரு விசுவாசத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வாரம்மா. என் மனச்சாட்சி சொல்லுது, டேய் பார்த்து பேசுறா, அந்த பிள்ளை செத்து போயிருந்து என்னடா பண்ணுவேன், திரும்ப வருன்னு அடிச்சு விடுற. என் மனச்சாட்சி வேறு இங்கே ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. இருந்தாலும் விசுவாசத்தில் ஆண்டவர் அப்போ செய்வாரம்மா, நீ கவலைப்படாத போன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. 4 வாரம் சபைக்கு வந்தாங்க. எத்தனை வாரம்? சத்தமாக சொல்லுங்க, எத்தனை வாரம்? 4 வாரம் தான். ஒரு லெட்டரை தூக்கிட்டு ஓடி வருது. ஐயா ஐயா, ஒரு அற்புதம் நடந்துருச்சு. என்ன அற்புதம்? என் பிள்ளை இந்த ஊரில் இருக்கிறான்னு சொல்லி கடிதாசி வந்திருக்குது ஐயா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அடுத்தது தேம்பி அழுக ஆரம்பிச்சியோ. என்னம்மா நீ சந்தோஷமான செய்தி சொல்கிற, அப்புறம் ஏன் அழுகிற? அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, ஐயா இந்த ஊரில் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்களே ஒழிய அது எந்த ஏரியா எந்த வீதியில் இந்த பிள்ளை இருக்குன்னு அந்த லெட்டரில் இல்லை ஐயா. மொட்டை கடிதாசி மாதிரி வந்துருச்சு. கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சு. சொல்லுங்க ஆமென். இப்போ நம்ம பிள்ளை காணாமல் போச்சுன்னு வைங்களேன், கோயம்புத்தூரில் உங்கள் பிள்ளை இருக்கிறார் வந்து கூட்டிக்கிட்டு போகணும்னு லெட்டர் வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோயம்புத்தூர் எங்கே இறங்குவீங்க? இப்போ நான் சொல்கிறது புரியலையா? போய் காந்திபுரத்தில் இறங்குறதா, சிவானந்த காலனில் இறங்குறதா, மதுக்கரில் இறங்குறது, எங்கே போய் இறங்க? ஆனால் கோயம்புத்தூர் இருக்குன்னு வந்துருச்சு. இந்த அம்மா நானும் பார்க்குறேன், என்னடா அது? சரி, இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுது ஜெபம். அல்லேலூயா. விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகுது. கையை தட்டி சொல்லுங்க ஆமென். என்ன நடந்தது? பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், ஏமா அந்த ஊருக்கு நீ டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் உட்காந்துரு, கர்த்தர் மீதி பார்த்துக்குவார். அந்த அம்மா என்ன லூஸ் மாதிரி பார்த்தது. என்னது டிக்கெட் எடுத்து உட்காந்தா எங்கேயே இறங்குறது? நீ போ, ஆண்டவர் அற்புதம் செய்வார். உடனே அந்த அம்மா போச்சு, பஸ் ஏறி உட்காந்துச்சு, டிக்கெட் எடுத்தது உட்காந்துருச்சு. உட்காந்தது அந்த ஊரில் போய் இறங்கணும். எங்கே போய் இறங்குறது? எந்த ஸ்டாப்பில்? அங்கே 10 ஸ்டாப் இருக்குது. எதில் இறங்குறது? அழுதுகிட்டே இருக்குதா. டிக்கெட் வாங்கி பஸ்ஸு போக பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்குது. ஏமா நானும் பார்க்குறேன், நீ பஸ் ஏறுறது வந்து அழுதுகிட்டே இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை, இப்படி விஷயம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளை காணாம போயிட்டா, கடைசியில் இப்போ ஒரு லெட்டர் வந்துச்சு, இந்த ஊரில் இப்படி இருக்குன்னு வந்திருக்கானா, இல்லை எங்கே போய் தேடி? அப்படியா? என்ன வயசு? என்ன மாதிரி இருப்பா? சரி ஓகே, என்னோட வா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இறங்குற பஸ் ஸ்டாப்லேயே அந்த அம்மாவை இறங்க வச்சு கரெக்டாக ஒரு வீதியில் கொண்டு போய் ஒரு பிள்ளைய காட்டுச்சான். அதே பிள்ளை இவங்க பிள்ளை. சொல்லுங்க ஆமென். கரெக்டாக இந்த அம்மா ஏற்கிற ஏரியாவில் தான் அந்த பிள்ளைய இருந்திருக்குது இவ்வளோ நாள். சொல்லுங்க ஆமென். அந்த ஸ்தோத்திரம் கவனிக்கணும். அந்த பிள்ளைய எவனோ ஒருத்தன் கடத்தி கொண்டு போய் கடைசியில் பிரைஸ் தி லார்ட் கவனிக்கணும். அது பிள்ளை புத்தியெல்லாம் மாறி போய் அந்த 1.5 வருஷமாக அந்த வீதியில் பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்கு. குளிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. எப்படி இருக்கும்? உடனே அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தாக, அப்படி எல்லாம் குளிச்சு விட்டு, ஐயா போன பிள்ளை. சொல்லுங்க ஆமென். பிள்ளை காணாமல் போனபோது அந்த கவர்மெண்ட் வேலை அவங்க அப்பா அவ்வளவு சந்தோஷமாக இருந்த குடும்பம். பிள்ளை காணாமல் போன சந்தோஷத்தை இழந்தார்கள். அவர் குடிக்க ஆரம்பித்தார். ஆனால் திரும்ப கர்த்தர் விளக்கை ஏற்றினார். திரும்ப அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டானது. சொல்லுங்க ஆமென்.
ஹல்லேலூயா. சோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில விளக்கேற்ற போகிறார். இனி அவ்வளவுதான் நினைக்காதீங்க, திரும்ப ஒரு எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நான் என் வீட்டில் இருந்தப்போ கவனிக்கணும், திடீர்னு ஒரு ஆள் வந்து சைக்கிளில் பனியன் சட்டி எல்லாம் வித்துட்டு வந்தார். கூவி கூவி விற்கிறார், ஐயா ஒன்று வாங்குங்க வாங்கன்னு. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னே என்னை கெஞ்சுறார், ஐயா ஒரு பனியன் வாங்க ஐயா, ஒரு பனியன். நான் கேட்டேன், எனக்கு நிறையா இருக்குதையா, எதுக்கு ஐயா, ஒன்று வாங்க ஐயா, என் வயிற்று பொழவுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க ஐயா. அவன் சொன்னான்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், சரி இவ்வளோ பார்க்குறக்கு பாவப்பறக்கு, சரி உள்ள வாயான்னு கூப்பிட்டு பனியனை வாங்கலான்னு உள்ளே கூப்பிட்டு எல்லாம் விரிச்சும் போது அவன் சொல்கிறாரு, ஐயா எனக்கு இந்த நிலைமை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் என்னை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நான் திருப்பூரை சேர்ந்தவன். ஒரு சம்பவம் உங்கள் ஊரில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். திருப்பூரை சேர்ந்தவன். ஒரு காலத்தில் திருப்பூரில் நான் பெரிய பனியன் கம்பெனி ஓனர். என்ன ஓனர்? என்ன ஓனர்? சத்தமாக சொல்லுங்கள். பனியன் கம்பெனி ஓனர். எங்கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்தார்கள். ஆனால் புயல் அடித்தது, நஷ்டம் வந்தது, பெருத்த நஷ்டம், நஷ்டத்தின் மேல் நஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் கடனாளி ஆகி சோத்துக்கு இல்லாத நிலைமையாகி இன்றைக்கு வீதி வீதியாக பனியன் விற்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். சொல்லுங்க ஆமென். அப்ப அவருடைய நிலைமை, நன்றாக எரிந்து கொண்டிருந்த விளக்கு இப்பொழுது அணைந்து போனது. சொல்லுங்க ஆமென். என் தேவ பிள்ளைகளே, அதை ஒருவிரிக்கும் மூலமாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராய் இருந்தாலும், ஒரு காலத்தில் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் இருந்த நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்றுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தீங்க திரும்ப தரப்போகிறார். சொல்லுங்க, திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க பிள்ளை பெருசு ஒருவேளை பாவத்தில் குடியில மூழ்கி போய் கிடந்தால், இவெல்லாம் யாருமே திருத்த முடியாது என்று நீ நினைத்தாலும் அவர்களையும் மாற்ற ஆண்டவராக இயேசுவால் முடியும். சொல்லுங்க ஆமென். மீதி 3 காரியங்களை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க ஆமென். ஏனென்றால் என்ன வரப்போகுது அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. வராது. வெரி குட். இப்போ வந்தாதான் தெரியும். வெரி குட். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் ஒருத்தங்க நனைஞ்சிட்டு இருக்கிற என்னெல்லாம் தெரியல, இதை மட்டும் வந்து மூடி வச்சுட்டு போயிட்டாரு. சொல்லுங்க ஆமென். சரி, தேவன் நல்லவர். சொல்லுங்க அல்லேலூயா. 2வது காரியம் என்ன அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், வேகமாக சொல்கிறேன், என்ன டைம் இல்லை. 2வது காரியம் என்னன்னா, மத்தேயு 5:15 சொல்லுது, 2வது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். என்ன செய்வாங்களா? நான் முதலே சொன்னேன், சிம்பிளான உதாரணமாக இருக்கும், ஆனால் சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்? ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், முதலாவது உன் விளக்கை ஏற்றுவேன். இது முதலாவது வாக்கு தத்தம். 2வது வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? உன் விளக்கை ஏற்றுவது மட்டுமல்ல, அதை தூக்கி விளக்கு தண்டின் மேல் வைப்பேன். சொல்லுங்க ஆமென். என்னையா அது? இதெல்லாம் சாதாரண விஷயம் தாயா, அதெல்லாம் ஒரு பிரசங்கன்னு பண்ணிட்டு இருக்கிறியா? ஏயா விளக்க கொளுத்தினா விளக்கு தண்டில் வைக்காம பேர் எங்கேயா வைப்பாங்க? நல்லா கவனிக்கணும். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, விளக்கு தண்டுங்கிறது ஒரு ஸ்டாண்டு. விளக்க கொளுத்துனா கீழே யாரும் வச்சிருக்க மாட்டாங்க, உயரமா தூக்கி வைப்பாங்க. என்ன செய்வாங்க? சத்தமா சொல்லுங்க. இப்போ இந்த லைட் எல்லாம் எரியுது பாருங்க, இதெல்லாம் எங்க இருக்கு? அட சொல்லுங்க சத்தமா. கீழே வச்சா அது வெளிச்சம், அப்ப மேல வைப்பாங்க. அப்ப வாழ்க்கையினுடைய தத்துவத்தை பாருங்க. ஆண்டவர் இயேசுவை நம்பி வருகிற யாரா இருந்தாலும், முதலாவது அவர்கள் வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்குவது மட்டுமல்ல, அவர்கள் விளக்கை ஏற்றுவது மட்டுமல்ல, 2வது அடுத்த லெவலுக்கு அவர்களை உயர்த்துவார். அவர்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வை கொண்டு வருவார். உன் வாழ்க்கையில விடுதலை வருவது மட்டுமல்ல, சுகம் வருவது மட்டுமல்ல, ரட்சிப்பு வருவது மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அடுத்த கட்டத்துக்கு உங்களை இயேசு கொண்டு போவார். அடுத்த கட்டம் என்ன? உங்களை உயர்த்துவார். சொல்லுங்க ஆமென். பைபிளில் நீங்கள் எங்கே வேத வசனத்தை எடுத்து பார்த்து பாருங்க. உன்னை வாலாக்காம தலையாக்குவேன், கீழாக்காம மேலாக்குவேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பேன், தூசியிலும் குப்பையிலும் கிடக்கிற உன்னை தூக்கி எடுத்து ராஜாக்கள் பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைப்பேன். அப்போ தேவ திட்டம் உங்களை விடுதலை ஆக்கிறது மட்டுமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, வெளிச்சத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, கண்டிப்பாக இந்த உலகத்துல, இந்த சமுதாயத்துல, எங்க சொந்த பந்தத்து மத்தியில் யார் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்களை உயர்த்தி வைப்பார். தொழில், வியாபாரத்தில், குடும்பத்தில், ஊழியத்தில் நீ உயர்த்தப்படுவாய். சொல்லுங்க ஆமென். சும்மா ஆண்டவரை நம்புற ஜனங்களை கீழான நிலைமையில வைக்க மாட்டார். எங்க வைப்பாரு? சத்தமா சொல்லுங்க. அப்போ ஒரு விளக்கை கொளுத்துவது மட்டுமல்ல, அது விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படும். எங்க வைக்கப்படும்? அப்ப இது சாதாரண ஒரு உதாரணம், ஆனா சத்திய ஆழமானது. இந்த உலகத்துல எல்லாரும் நீங்க விடுதலையான பத்தாது, ரட்சிக்கப்பட்டா பத்தாது. என்ன செய்யப்படணும்? நீங்க உயர்ந்து காட்டணும். அப்படிதான் வாக்கு சொல்லுது, அப்படிதான் சத்தியம் சொல்லுது. ரட்சித்தா போதர் உட்கார்ந்துடக்கூடாது. உலக பிரகாரமாக அவங்க தொழிலில் முன்னேறி காட்டணும், வியாபாரத்தில் முன்னேறி காட்டணும், படிப்பில் முன்னேறி காட்டணும், ஊழியத்தில் முன்னேறி காட்டணும், குடும்ப வாழ்க்கையில் முன்னேறி காட்டணும், நம்பர் 1 வரணும். ஆண்டவர் இயேசு உன்னை அப்படி செய்யறேன்னு சொல்றாரு. சொல்லுங்க ஆமென். நம்ம பையன்
நான் இயேசுவின் பிள்ளை. 6வது 7 தடவை இல்லை கேட்டா இயேசுவின் பிள்ளைங்கிறான். சொல்லுங்க ஆமென். இப்படியே இருக்கக்கூடாது, நல்லா கவனிக்கணும். வர வர உயரணும். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் உயர்ந்து காட்டணும். நீ ஆரம்பத்தில் சில்லி சிக்கன் கடையை கூட வச்சிரு, தப்பு கிடையாது. சாக வரைக்கும் அதையே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. முன்னேறி காட்டணும், உயர்ந்து காட்டணும். சொல்லுங்க ஆமென். அப்ப தேவனுடைய சித்தம் உன்னை உயர்த்தணும். உன்னை வெளிச்சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, உன்னை சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சுன்னு உங்களை நான் கேட்கிறேன். இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த வசனம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கா? உயர்த்தப்பட்டிருக்கிறீங்களா? முன்னேறி இருக்கிறீங்களா? வளர்ந்து இருக்கிறீங்களா? பெருகி இருக்கிறீங்களா? விருத்தி அடைந்திருக்கிறீங்களா? அப்ப தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற 2வது திட்டம் விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிறது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் அவர்களை உயர்த்தி வைப்பார். சொல்லுங்க ஆமென். எல்லா காரியத்திலும் உங்களை உயர்த்துவார். ஆக நீங்கள் சீக்கிரமாய் உயர்த்தப்பட போகிறீர்கள். விளக்கு அணைந்து போன போது கீழே கிடந்தீங்க. இப்ப விளக்கை ஏத்துனது மட்டுமல்ல, கர்த்தர் 4 பேர் பார்க்கும்படி உங்களை உயர்த்துவார். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் உங்களை மாற்றுவார். விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காய் உங்களை மாற்றுவார். அநேகர் பார்த்து உங்களை ஆச்சரியப்படும்படி ஒரு உயரமான இடத்திற்கு படிப்பில, தொழில, குடும்பத்தில், ஊழியத்தில், விவசாயத்தில் கொண்டு வருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புறவங்க மட்டும் கையை தட்டி பெலமா பெலமா பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. thank you holy spirit. நன்றி இயேசுவே. 3வது ஒரு காரியம் 14 அந்த வசனம் அப்படியே சொல்லுகிறது. விளக்கை கொளுத்தி மத்தேயு 5:15 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஹலோ ஹலோ முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வர்றேன். சூப்பரான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க வாழ்க்கையில் அப்படி நடக்க போகுது? பக்கத்தில் ஒரு கைவிட சொல்லுங்க. இப்போ இவர் சொல்ல போகிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சொல்லுங்க, இவர் சொல்றது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். 3வது காரியம் என்ன அப்படின்னா, இது விளக்கு தண்டின் மேலே வச்சாச்சா? எப்பவுமே ஆண்டவராக இயேசுவுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. நீங்க வேண்டானாலும் அவர் விட மாட்டார், நீங்க போதுனாலும் அவர் விட மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம போது ஆண்டவரேன்னு சொல்ல, என்ன நீ ஏன் பிள்ளை தோத்திரம், உன் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் நினைச்சோனோ அதெல்லாம் நடத்தி முடிக்காத வரைக்கும் உன்னை விட மாட்டேன். சொல்லுங்க ஆமென். வெளிச்சம் கிடைச்சிருச்சையா, போதையா, விட்டுறியா? முடியாது. உன்னை உயர்த்துவேன். என்னை உயர்த்திட்டீங்கய்யா, விட்டுருங்கய்யா? முடியாது. அடுத்தது 3வது ஒரு காரியத்தை செய்வேன். நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். சொல்லுங்க ஆமென். என்ன ஆசீர்வாதம்? எது என்ன மாறுவே? இந்த விளக்கு தண்டின் மேல் வச்ச உடனே வீட்டில் உள்ள யாவருக்கு என்ன கொடுத்ததான்? சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் நினைச்சா சிரிப்பா இல்லை? விளக்கு ஒரு காலத்தில் உனக்கே வெளிச்சம் இல்லை. என்னது? ஒரு காலத்தில் உனக்கே வெளிச்சம் இல்லை. இப்போ மற்றவங்களுக்கு நீ வெளிச்சம் கொடுக்கிற அளவுக்கு முன்னேறிட்டியோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன ஒரு காலத்தில் வீடு வீடாக போய் கையேந்திக்கிட்டு இருந்தேன், 1000 ரூபா கொடு, 2000 கொடுன்னு. இப்போ இருக்கிறவனுக்கு 5000 10,000 பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிற அந்த அளவுக்கு முன்னேறிட்டியோ அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ற காலம் வரப்போகிறது. சொல்லுங்க ஆமென். ஒரு காலத்துல சோத்துக்கலாம் இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை சாப்பாடு கொடுத்து திருப்தி அடைகிறது மட்டுமல்ல, அடுத்த கட்டம், முக்கியமான கட்டம் தெரியுமா? சாப்பாடு இல்லாத மற்றவனுக்கு உன்ன சோறு போட வைப்பாரு. இது முக்கியமான ஒரு பாயிண்ட கருத்தை சொல்றேன். சொல்லுங்க ஆமென். உபாகமத்தில் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன தெரியுமா? நீயோ கடன் வாங்க மாட்டாய், மற்றவர்களுக்கு கடன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு காலத்தில் நீ கடனில் இருந்த, இப்போ நான் உன் கடனை அடைச்சிட்டேன். உன் கடனை அடைக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு மேலே ஒருபடி மேலே போய் நீ மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நான் மாற்றுவேன். எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லட்டா? ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்க. அவங்களுக்கு 10 பிள்ளைகள். இப்படி ஆரம்பித்தா நிமிர்ந்து உட்கார்றீங்க. இப்படி சொல்ல வரல, பைபிளுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல வரேன். கவனிக்கணும். எல்லாரும் சுவாரஸ்யமான விஷயத்த சொல்கிறேன், சரியா? பேதுரு எத்தனை பேருக்கு தெரியும்? சீக்கிரம் சொல்லுங்க. பேதுரு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? கூட படித்தாரா? கையை தூக்குறீங்க. பார்த்துருக்கீங்களா? பக்கத்தூடா? சரி, பைபிளில் படிச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வருகிறது. என்ன வருதுன்னா, பேதுரு மீன் பிடிக்கிற மீனவன். யார் சொல்லுங்க? பேசுங்களே. யாரு? மீன் பிடிக்கிற மீனவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டெய்லியும் மீன் பிடிக்க போவாங்க. அதுவும் பகலில் போக மாட்டாங்க. எப்போ போவாங்களா? ராத்திரியில். ஏன் பகலில் போக மாட்டாங்கன்னா, சூரிய வெளிச்சத்துக்கு மீனெல்லாம் அடியில் போயிடும். இருட்டாக்குற இடத்துல தான் போகும், வெளிச்சமாக்குற இடத்துக்கு வராது. ஆனால் ராத்திரியில் வெளிச்சம் இல்லாதனால அது என்ன வரும்?
மேலே வரும்போது லபக்குன்னு வலையை போட்டு பிடிச்சிக்குவாங்க. அப்போது இரவில் மீன் பிடிக்க போனதான் நிறைய கிடைக்கும் பகலை விட. அப்போது ஒரு நாள் இரவு இந்த பேதுரு மீன் பிடிக்க போகிறான். போனால் ஸ்தோத்திரம், அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு வெறுமையை அவன் பார்க்கல. எல்லா பக்கம் வலையை போடுறான், ஒரு மீன் கூட கிடைக்கல, ஒரு மீன் கூட கிடைக்கல. முழுவதும் பிரயாசப்படுறான், ஒன்றும் அகப்படவில்லை. சொல்லுங்க ஆமென். சரி, அவனுடைய அனுபவத்தில் எதெல்லாம் தேடணுமோ எங்கெல்லாம் வலையை போடணுமோ போடுறான். இப்போ பக்கத்து படகை பார்க்குறான், அவன் ஒரு 5 கிலோ மீனை வச்சிருக்கிறான். இந்த பக்கம் ஒரு படகை பார்த்தா அவன் ஒரு 50 கிலோ மீனை வச்சிருக்கிறான். என்னடா அது, எல்லா படகுலையும் மீன் இருக்கு, என் படகுல மட்டும் மீன் இல்லையே. சோறு வருமா வராதா? சொல்லுங்க, சோறு வருமா வராதா? சோர்வு வராது, வயிற்றெரிச்சல் தான் வரும். அப்படி தானே, பொறாம வரும். அவனெல்லாம் இருக்கிறான், அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஏன் எங்கள் ஒருத்தர் குழந்தை இல்லை? அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு, ஏன் எனக்கு வேலை இல்லை? அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, எனக்கு ஏன் இல்லை? இதுக்கு அவன் பாவி ஜெபிக்க வரமாட்டேங்கிறான், ஆலயத்துக்கு வரமாட்டேங்கிறான், துதிக்க வரமாட்டேங்கிறான், ஒத்த பைசா ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறான். நான் காணிக்க கொடுக்குறேன், ஜெபம் பண்ணுறேன், அதிகாலையில் எழும்புறேன், சபைக்கு வர்றேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கலை, அவனுக்கெல்லாம் நடக்கு. சொல்லுங்க ஆமென். ஒன்று சொல்லட்டா? ஹலோ, மற்றவங்களுக்கு நடந்து உங்களுக்கு நடக்கலைன்னா நீங்கள் பாக்கியவான்கள். என்னடா, மற்றவனுக்கு நடக்குது எனக்கு நடக்குதுன்னா பாக்கியவானா? மற்றவங்கள பார்த்து சொல்லுங்கள், மற்றவனுக்கு நடந்துருச்சு. ஆனால் பக்கத்தில் என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு நடந்துருச்சு, உனக்கு நடக்கலை, நீ தான் பாக்கியவான். அட சொல்லுங்கள், நீ தான் பாக்கியவான். என்னையா வளர்ற, அவன் நடந்துட்டு ஜாலியாக இருக்கிறான், எனக்கு ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக உட்காந்துருக்கிறேன், நான் தான் பாக்கியவானா? என்ன சொல்கிற? ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்ன நடந்தது? ஒரு மீன் கூட அகப்படலை. சோகத்தில் எல்லா படகுலையும் மீன்கள் இருந்திருக்கும், ஆனால் இவன் படகுல மீன்கள் இல்லை. சொல்லுங்காம எவ்வளோ வேதனையாக இருக்கும். சரி, வீட்டுக்கு போகலாம், திரும்பி போகும்போது வலையை ட்ரை பண்ணி போட்டு பார்க்குறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியில் வெடிஞ்சு போச்சு. கரைக்கு வர்றான். சோகத்தில் நல்லா கவனிக்கணும். வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான், படகு ஓரமாக நிப்பாட்டிட்டு. அங்கே இயேசு வருகிறார். யார் வர்றா? அந்த கரைக்கு யார் வர்றா? இயேசு வர்றாரு. இயேசு வந்த உடனே, பேதுருவே அந்த படகை கொஞ்சம் தரையா, இங்கே எல்லாரும் என்னை சுற்றி 1000 பேர் வந்துட்டாங்க, இப்போ இவங்களுக்கு நான் ஒரு பிரசங்கம் பண்ணணும். இயேசு எதுக்கு படகு கேட்டார்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அது அவரை போய் கேளியா? என்ன கேட்டா? எதுக்கு படகு கேட்டாரு? ஸ்டேஜ் வேணும். இங்கே பாருங்க, ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது மாதிரி ஒரு மேடை வேணும், ஏன்னா ஒரு உயரமான இடத்துல உட்காரணும். இப்போ படகு இருந்ததா, தள்ளி போட சொல்லி அதில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார். சொல்லுங்க அவன். இந்த பேதுரு பாட்டுக்கு சோகத்தில் அழுதுகிட்டு வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் பார்த்தார், அவர் ரொம்ப ரோசக்காரர், அவருக்கு யாராவது கொடுத்தா திருப்பி கொடுக்காம இருக்க மாட்டார். சொல்லுங்க ஆமென். எனக்கு இவன் படகு கொடுத்தான்ல, இவனுக்கு எதையாவது செய்யணும். என்ன செய்யணும்? பேதுருவே இங்க வா, தூரத்தில் ஆழத்தில் கொண்டு போய் உன் படகுல வலையை போடு, நீ மீன்கள் பிடிப்ப. சொல்லுங்க ஆமென். இவன் முழிக்கிறான், ராத்திரி போயே கிடைக்கல, இப்போ விடிஞ்சு போக சொல்கிறாரு. இருந்தாலும் இவர் ஏதோ கொஞ்சம் வல்லவர் மாதிரி தெரியுது. இங்கெல்லாம் அற்புதமெல்லாம் நடக்குது, அவனா முடமெல்லாம் எந்திரிச்சு நடக்கிறான், குருடன் சுகமாகறான், இவர் ஸ்பெஷலான ஆள் போல இருக்கு, இவர் சொன்னால் நடக்கும்னு சொல்லி உடனே படகை தூக்கிட்டு போகிறான், வலையை தூக்கிட்டு போகிறான். அதே மாதிரி வலையை போடுறான். இழுக்கவே முடியல. ஏன்? கல்லில் மாட்டிச்சா? என்ன சொல்லுங்க? ஏன்? வலை முழுக்க மீன்கள். யாக்கோவே, யோவான், வாங்கடா, கூட்டாளிகள்லாம் வர்றானுங்க. சொல்லுங்க ஆமென். அவனுக்கு ஒரு படகு எடுத்துட்டு வேகமாக வர்றானுங்க. வந்து எல்லாம் சேர்ந்து இழுத்தா, அப்படியேங்க அப்பா, வலை முழுக்க என்னது? சீக்கிரம் சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான. இவன் வாழ்க்கையில் அப்படி பிடிச்சதில்லை. கையை தட்டி சொல்லுங்க ஆமென். இவன் வாழ்க்கையில் அப்படி பிடிச்சதே இல்லை. எல்லாரும் ஹெல்ப், தூக்குடா, போடுறான்னு எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து யார் படகுல போடுறாங்க? பேதுரு படகுல போட்டு பேதுரு படகு ஃபுல் ஆகிருச்சு. சொல்லுங்க ஆமென். பேதுரு படகுல நிரப்பிட்டாங்களா? இப்போ நான் சொல்ல வர்றது இதுக்கு மேலே தான், இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்ல வர்ற விஷயமே என்னென்னா, இதுதான் முக்கியம். என்னென்னா, பேதுரு படகுல நிரப்பின பிறகு திருப்பி பார்த்தா வலையில் இன்னும் இருக்கு, இன்னும் வலையில மீன்கள். அவன் பார்க்குறான், பேதுரு, என்னடா அது, நம்ம படகு நிரம்பியும் இங்கே மீன்கள் இருக்கு. உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாக்கோவே, யோவான், எடுத்து உங்க படகுல போடுங்க, உங்க படகை நிரப்புங்க. 2 படகு நிரப்பி 2 அமிழத்தக்கதாக மீன்களை பிடிச்சி கரைக்கு போனாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், படகை கொடுத்தது பேதுருவா இல்லை யாக்கோபு யோவானா? இயேசுவுக்கு படகை கொடுத்தது யாரு? என்ன பேச மாட்டேங்குது? பின்னாடிக்கிற சத்தமா சொல்லுங்க. இப்ப இயேசு கொடுங்கள், கொடுக்கப்படும். எவன் கொடுத்தானோ அவனுக்கு தானே கொடுப்பாரு. பேச மாட்டேங்கிறீங்க. கொடுத்து பழக்கம் இருந்தா தானே, இது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அதனால நாங்கள் அமைதியாக தான் இருப்போம். கவனி, யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? கொடுக்கறதா தானே நியதி.
அப்ப கொடுங்கள் இவன் தான் கொடுத்தான், இவனுக்கு தான் மீனை கொடுக்கணும். ஆனா நடந்தது என்ன? இவன் படகு நிரப்பப்பட்டது மட்டுமல்ல, இது மீதியாகி கூட்டாளிகள், இவனுடைய கூட்டாளிகள் படகும் நிரப்பப்படுது. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்ற விஷயம் புரியுது? சொல்லுங்க ஆமென். உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது மட்டும் இல்ல, விளக்கே நீ, உன்னை நான் விளக்கேற்றி உன்னை உயரத்தில் வைத்து உன்னால 4 பேருக்கு வெளிச்சம் கொடுப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? உன் படகுல மீன் இல்லையா? உனக்கு நான் மீன்களை தருவது மட்டும் இல்ல, உன்னால மற்றவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உன்னால மற்றவன் சுகம் அடைவான், உன்னால மற்றவன் விடுதலை அடைவான், உன்னால 10 பேர் பரலோகம் வருவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஜெபமல்ல இது, நம்மளை விடுதலையாக்கி விடுங்க ஐயா போதும், நம்மளை சுகமாக்கி விடுங்க ஐயா அது போதும், நம்மளை ஏதாவது பண்ணி இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி விடுங்க ஐயா அது. ஆண்டவர் சொல்றார், நோ, உன்னை மட்டும் காப்பாத்துறது இல்லை, உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறது இல்லை, உன்னை மட்டும் சுகமாக்குறது இல்லை, அதை செய்வேன். அதுக்கு அடுத்தது ஒரு கட்டம் இருக்கிறது, வேற லெவலுக்கு உன்னை கொண்டு போறேன். எப்படி தெரியுமா? எந்த விஷயத்துல நீ பாதிக்கப்பட்டையோ அதே விஷயத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு உன்னை பயன்படுத்துவேன். எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க ஆமென். பாருங்க பேதுரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த வசனங்களை படிக்கும் போது. சொல்லுங்க ஆமென். எத்தனாம் அதிகாரத்தில் வருதுன்னு சொன்னேன்? லூக்கா 5ஆம் அதிகாரம். வீட்டுக்கு போய் வாசிங்க, இங்க வாசிக்க போறீங்க, இருந்தாலும் சொல்றேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எப்போவாது ஞாபகம் வந்து எடுத்து வாசிங்க. அப்ப பாருங்க, பேதுரு தான் படகை கொடுத்தான், அவனை தான் நீ ஆண்டவரை நிரப்பணும். ஆனா இவங்க ஆண்டவருக்கு ஒண்ணுமே செய்யல. இருந்தாலும் இவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அவனை தாண்டி யாருக்கு போகுது? சொல்லுங்களே சீக்கிரம். இந்த விளக்கை கர்த்தர் வெளிச்சமாக்குனது மட்டுமல்ல, இந்த விளக்கினாலே இன்னும் 4 பேர் வெளிச்சமாகிற அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ யாரெல்லாம் வியாதியாக இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை சுகமாக்கணும்னு தான் நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்காத ஒன்றை கர்த்தர் நினைக்கிறார். என்னென்னா, உங்களுக்கு சுகம் கொடுக்கறது மட்டுமல்ல, நாளைக்கு உங்களுக்கு சுகம் கொடுத்து உங்களை வச்சு 4 பேருக்கு சுகம் கொடுக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் கையை தட்டுங்களேன். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? இயேசு உங்களை ஆறுதல் படுத்துறது மட்டும் இல்லை, நாளைக்கு பல பேருடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு பாத்திரமா ஒன்று ஆண்டவர் மாற்ற போறாரு. நம்புறீங்களா? அவசரப்பட்டு செத்துக்கிட்டு போயிடாதீங்க. சொல்லுங்க ஆமென். அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிடலாம், இனி நம்ம அவ்வளவுதான். இல்லை. ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல, உன்னை கொண்டு பல பேருடைய கண்ணீரை துடைக்கிற ஆளா மாற்ற போறாரு. அவ்வளவு திட்டங்கள் உன் மேல தேவன் வச்சிருக்கிறாரு. அவசரப்பட்டு சோர்ந்து போயிடாதீங்க, அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிடாதீங்க, அவசரப்பட்டு ஆண்டவர் விட்டு ஓடிடாதீங்க. இந்த இயேசு பிரைஸ் தி லார்ட் தன்னை நம்பனோட வாழ்க்கையில விளக்கேற்றி வெளிச்சத்தை தருவது மட்டுமல்ல, அவர்களை இந்த சமுதாயத்தில் உயர்த்தி வைக்கிறது மட்டுமல்ல, அவர்களை கொண்டு மற்றவர்களை, சொல்லுங்களேன், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் என்னன்னா, தேவன் எங்களை ஆறுதல் படுத்துகிறார். அப்படி சொன்னா பரவாயில்ல. இட்ஸ் தேவன் இந்த சகல உபத்திரவத்தில் எங்களை ஆறுதல் படுத்துகிறார். அப்படி சொன்னா பரவாயில்ல. அவர் எப்படி சொல்றாருன்னா, உபத்திரவப்படுகிற மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படி எங்களை ஆறுதல் படுத்துகிறார். எப்படி? எந்த உபத்திரவத்திலே ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு, யாராவது உபத்திரவத்தில் அகப்பட்டிருந்தா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஏதாவது புரியுதா? அந்த வசனம் புரியுதா? ஏதாவது? ஆண்டவர்களை ஆறுதல் படுத்தினார். அப்படி சொல்ல பவுல். அடுத்தவன் அழுதுட்டு இருக்கிறான், அடுத்து எனக்கு உபத்திரம் வந்திருக்கு, அடுத்தவனுக்கு வந்திருக்கு. ஆனால் அவனுடைய உபத்திரவத்தில் அவனை ஆறுதல் படுத்தும்படி என்னுடைய உபத்திரவத்தில் தேவனை ஆறுதல் படுத்துகிறார். அப்ப தேவ திட்டம் என்னன்னா, உன்னை சுகமாக்குவது மட்டும் இல்லை. நம்ம ஆளுகளை விட ஒரு மோசமான ஆளு உலகத்துல யாரும் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க, கையை கொடுத்தாலோ, உன்னை போல ஒரு மோசமான ஆள் உலகத்துல யாரும் இல்லை. அடப்பாவி, இப்பதான் வாழ்த்தி சொல்ல சொன்னேன், இப்போ மோசங்கிறையே என்ன? அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எண்ணமெல்லாம் குறுகிய எண்ணம். என்னன்னா, சத்தமா சொல்லுங்க, குறுகிய எண்ணம், குறுகிய மனப்பான்மை. என்னை மட்டும் விடுதலை ஆக்குங்க, என்னை மட்டும் ஆசீர்வாதிங்க, என் பையன் மட்டும் நிரப்பிக்கிட்டே இருங்க, என் படகை மட்டும் நிரப்பணும். ஆமா, இதே இந்த பேதுருவா நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்க படகை நிரம்பிருச்சா, அடுத்தது நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க தெரியுமா? பார்ப்பீங்க, வலையிலே மீன்களா. ஓஹோ, யாக்கோபு யோவானே, நான் தாண்டா படகை கொடுத்தேன், நீங்க யாரும் கொடுக்கலடா, அதனால இந்த மீன்கள் தண்ணிக்குள்ளேயே போகட்டும்னு நினைச்சு செஞ்சிருப்பீங்க. மீதி வலைய கமுத்தி விட்டுருப்பீங்க, அந்த மீனெல்லாம் எங்க போகட்டுன்னு
தண்ணிக்குள்ளேயே மனசு வராது. ஒரு ஏன்னா நான் தாண்டா படவை கொடுத்த இயேசுக்கு, நீ எவனா கொடுத்தீங்க, என்ன தாண்டா அவர் ஆசீர்வதிக்கணும். தோத்துறோம் சொல்லுங்காம. ஆனால் ஆண்டவர் பேதுரு பாருங்க, பேதுருவே என் திட்டமே வேற, என் நோக்கமே வேற. சொல்லுங்காம, நான் உன்னை மட்டும் ஆசீர்வதிக்க விரும்பல, உன்னை கொண்டு மற்றவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க ஆமென். உன் வியாதியை சுகமாக்குறது மட்டும் என்னுடைய நோக்கம் அல்ல, உன்னை சுகமாக்கி நீ போய் 4 பேருக்கு கையவை, இயேசுவின் நாமத்துல கையவை, அவர்களை விடுவிப்பேன். சொல்லுங்க ஆமென். அப்ப இன்னையிலிருந்து உங்க நோக்கம் எல்லாம் மாறணும். என்ன மாறணும்? இனிமேல் என்னை விடுதலையாக்குன்னு சொல்லக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஜெபத்தை எல்லாரும் மாத்தணும். என்ன ஜெபம்? மற்றவனை விடுதலையாக்க என்ன விடுதலையாக்கும். என் கண்ணீரை தொடர்ந்து யாராவது ஜெபம் பண்ணீங்க, தோத்துறோம். இனிமேல் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஐயா நான் மட்டும் இல்லையா, ஊர் உலகத்துல எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாயா, அவன் கண்ணீரை நான் போய் தொடக்க என் கண்ணீரை நீங்க தொடங்க. எத்தனை பேருக்கு விளங்குது சொல்லுங்க? இனிமேல் ஜெபத்தை மாத்துவீங்களா? மாத்துவீங்களா? இனிமேல் என்ன ஆசீர்வதின்னு சொல்லக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரை அநேக பேர் ஆசீர்வாதம் இல்லாம கிடக்கிறான், அவனை ஆசீர்வதிக்கும்படி என்ன ஆசீர்வாதி. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். கடைசி ஒன்ன சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் சொல்லுங்க ஆமென். உலக பிரசங்கத்திலே ரொம்ப சந்தோஷமான நற்செய்தி என்ன தெரியுமா? கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாயா அப்பா. இப்பதான் சில பேருக்கு உசுரே வரும். சொல்லுங்க ஆமென். கடைசி ஒன்று சொல்லி என்ன முடிக்கிறேன்னா, அந்த 16ஆம் வசனம் மத்தேயு 5:16 சொல்லுது, அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக, நல்லா கவனிக்கணும், பிதாவின் நாம மகிமைப்படும்படி பிரகாசிக்க கடவுள். என்னது? பிரகாசிக்க கடவுள். இப்ப நான் சொல்றேன், வெளிச்சம் வேற, பிரகாசம் வேற. பிரகாசம்னா என்னன்னு சொல்லுங்க பாப்பா. பக்கத்துடுக்காரனா பிரகாசம். பிரகாசம் என்ன சொல்லுங்க? வெளிச்சத்துக்கு பிரகாசத்துக்கு என்ன வித்தியாசம்? யாராவது சொல்லுங்க. வெளிச்சத்துக்கும் பிரகாசத்துக்கு என்ன வித்தியாசம்? அதுதான் ஐயா திருப்பூர்ல நான் உட்காந்துருக்கிறேன், இந்த மாதிரி மைக்க தூக்கிட்டு. ஆமே சொல்லுங்க. வெளிச்சத்துக்கும் பிரகாசத்துக்கு என்ன வித்தியாசம்? வெளிச்சம் கொஞ்சம் இடத்துல இருக்கும், பிரகாசம் அதிக இடத்துல இருக்கு. வெரி குட். அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. சொன்னார் பாருங்க. வேற யாராவது இந்த பக்கம்? வெளிச்சத்துக்கும் பிரகாசத்துக்கு என்ன வித்தியாசம்? உண்மையிலேயே தெரியாதா? சரி, வெளிச்சத்தினுடைய உச்சக்கட்டம், அதிகமான வெளிச்சம் தான் என்னது? பிரகாசம். இப்போ இது வெளிச்சம் கொடுக்குது. ஆனால் சூரியன் என்ன ஆகுது? அந்த சூரியனையும் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். காலையில் உதயமாகிற சூரியன் வெளிச்சம் தான். ஆனால் மத்தியானத்தில் இருக்கிற சூரியன் பிரகாசிக்குது. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? வெளிச்சத்துக்கு பிரகாசத்துக்கு என்ன வித்தியாசம்னா, காலையில் இருக்கிற சூரியன் பிரகாசிக்கல, வெளிச்சம் கொடுக்குது. ஆனா மதியத்தில் இருக்கிற சூரியன் பிரகாசிக்குது. அப்படின்னா அதிக வெளிச்சம், உச்சக்கட்ட வெளிச்சம். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நீதிமான்களுடைய பாதை சூரியனை போல வர 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 என்னாகுதான்? பிரகாசிக்கிறது. சொல்லுங்க ஆமென். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நீ வெளிச்சம் கொடுப்பாயின்னு சொன்ன ஆண்டவர் இப்ப ஒருபடி மேல போய் சொல்றாரு, நான் உன்னை வெளிச்சம் கொடுக்கிறவனா மட்டும் மாத்துறதல்ல, உலகத்துல உன்னை பிரகாசிக்க வைப்பேன். உன் வெளிச்சம் அதிகமாக போகிறது. உன் வெளிச்சம் வர 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 அதிகமாக போகிறது. நீங்க நினைக்கிறீங்க வர 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 நான் கீழே தான் போறேன். கிடையாது. யாரையா சொன்னா? உலகத்துல ஒரு தப்பான ஒரு கருத்து உலகம் முழுக்க பரவி கொண்டு என்ன பரவி தெரியுமா? இந்த அம்மா இன்னொரு அம்மாவிட்ட போய் சொல்லுது, என்ன தெரியுமா? ஜெபமண்ணு, ஓவரா ஜெபிக்காத, சோதனை ஓவரா வரும். என்னது? பைபிளை படி, ஏதோ ஒரு அதிகாரம் வாசி, நீ ஓவரா வாச்ச போராட்டம் ரொம்ப வரும். ஆண்டவரை தொட்டுக்கோ, தொடச்சுக்கொண்டு இருந்துக்கோ. ரொம்ப நொறுங்குனா உபத்திரம் போட்டு ஆட்டும். அதனால லைட்டா வச்சுக்கோ. இப்படி ஒரு கருத்தை பொல்லாத பிசாசு பரப்பி விட்டான். எதுக்குள்ள? நான் கேட்குறேன், ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறான், முதல்ல ஒரு பிளேட் சாப்பிட்டுக்கிறான், இப்போ 10 பிளேட் சாப்பிட அவன் இன்னும் ஒல்லியாகி விட்டான். அப்படி சொல்லுவீங்களா? சாப்பிட அவன் என்னவா? இன்னும் குண்டாகதான் ஆவான். சோத்துறான். நீ தேவனை நெருங்க நெருங்க போராட்டம் அதிகமாக, எவனோ ஒரு கதையை கிளப்பி விட்டான். போய் நீ தேவனை நெருங்க நெருங்க ஜெயந்தான் அதிகம். உன் வெளிச்சம் இன்னும் அதிகமாகும். இன்னும் நீ பிரகாசிப்பாய். சொல்லுங்க ஆமென். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? இந்த 4 கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடந்தே ஆகணும். அல்லது யார் தேவனை நம்பி வர்றாங்களோ, இயேசுவை நம்பி வர்றாங்களோ, அவங்க வாழ்க்கையில் இந்த நாளையும் செய்வார். உன் இருளை வெளிச்சமாக்குவார். சமுதாயத்தில் உன்னை உயர்த்துவார். பல பேருக்கு பிரயோஜனமாய் உன்னை பயன்படுத்துவார். எல்லாத்துக்கும் மேல நீ என்ன ஆசீர்வாதம், என்ன வேலை செய்யறியோ, என்ன தொழில் செய்யறியோ, என்ன வியாபாரம் செய்யறியோ, அதை வர வர விருத்தி அடைய செய்வார். ஆமென். அது இங்கிலீஷில் சொன்னதான் சார் நல்ல சூப்பராக இருக்குது. நீ பிரகாசிக்கிறத விட ஷைன் பண்ணுவ. என்ன செய்வ?
ஷைன் பண்றதுன்னா சாதிக்கிறது. சொல்லுங்க ஆமென். நீ சும்மா தொழில் வியாபாரத்தை ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. ஆனா உன்னை தொடங்க வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு கட்டத்துல அது வர 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 விருத்தி அடைந்து நம்பர் 1 ஆள திருப்பூர் உன்னை மாத்துவாருங்கிற நான் கைதட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும் நினைக்கிறேன். சொல்லுங்க ஆமென். ஊழியத்தை ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல, இன்னைக்கு 4 வருஷம் ஓடி போச்சு, அப்படிதானே? எங்கேயா பாஸ்டர் பிரான்சிஸ் இருக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். சொல்லுங்க ஆமென். தீர்க்க தரிசனமா சொல்றேன், வாங்க முன்னாடி. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஆமென். இந்த ஊழியம் உயரும், ஒரு நாள் பிரகாசிக்கும். இந்த 4 வருஷம் ஊழியம், 4 வருஷம் தான் ஆச்சு தொடங்கி, ஒரு நாள் பிரகாசிக்கிற ஊழியமா மாறும். தேவ திட்டமே என்னன்னா, கொடுக்கிறது மட்டுமல்ல, அதை விருத்தி அடைய செய்வார். ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அதை வர்த்திக்க பண்ணுவார். ஆக வெளிச்சம் கொடுக்கிறது மட்டுமல்ல, அதை பிரகாசிக்க பண்ணுவார். உட்காருங்க ஐயா, கையை தட்டி சொல்லுங்க ஆமென். ஆக இன்றைக்கு சொல்றேன், சும்மா இல்லையா ஆண்டவர் இயேசு, ஏதோ வந்தையா 4 காசு கொடுத்தோம் போ, வந்தையா வியாதி சுகமாக்கிட்ட போ என்று சொல்லுகிறவர் அல்ல. இந்த 4 திட்டங்களை தன்னை நம்பி வருகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். சொல்லுங்க ஆமென். ஸோ கடைசியா ஷைன் பண்ணணும், கலக்கணும் உலகத்தை. சும்மா குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அது? என்னையா பழமொழி கேட்டிருக்கிறீங்களா இல்லையா? குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டணும். குதிரை எங்க ஓட்டணும்? போய் மைதானத்தில் ஓட்டு. ஒரு பெரிய பானைக்குள்ள ஓட்டுறானா ஒருத்தன். அப்போ ஓட்டுனா எங்கே இருப்பாங்க? அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் தொழில் செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன்னு அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது 10 வருஷமா. தத்துறாள் இல்லையா? ஊழியம் செய்கிறேன்னு அதுக்குள்ளேயே ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு பெருக்கம் இல்லை. ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் லார்ட். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், ஒரு குறிப்பிட்ட பரிசுத்தம் தான் அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது. நீ பரிசுத்தத்தில் வளரணும். நீ ஜெப வாழ்க்கை 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா, இப்போ அதே 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுறான். நாளைக்கு 5 வருஷம் கழிச்சு வந்து கேட்டாலும் அதே 5 நிமிஷம் தான். என்னையா வளர்ச்சி? பிரைஸ் லார்ட். நீ ஜெப வாழ்க்கைனா வளரணும், பெருகணும், விருத்தி அடையணும். எதை வாசிக்கிறியா? ஆரம்பத்தில் 1-2 வசனம் காலண்டரில் வாசிக்கிட்டு, ஆனால் இப்போ 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் வர வர விருத்தி அடை, எல்லாத்துலேயும் விருத்தி. சொல்லுங்க ஆமென். ஒன்னே ஒன்றில் மட்டும்தான் நம்ம விருத்தி அடைஞ்சிருக்கிறோம் வர வர. என்ன சொல்லுங்க பாப்பா? சாப்பாட்டில் தோத்துறோம். அன்னைக்கு 1 இட்லி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் 4 இட்லியாக மாறுச்சு, அதுக்கப்புறம் 10 இட்லியாக மாறுச்சு. இன்னைக்கு ஒரு அடைசல் பத்த மாட்டேங்குது, வயிற்றுக்குள்ளே போகுது. தோத்துறோம். இதில் தான் பெருக்கமும் வளர்ச்சி. ஆமென். அதை விட்டா இதில் வலப்புறம் இடப்புறம் இடம் கொண்டு தெரியும், முன்னாடி எல்லாம் தெரியும். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் லார்ட். இதெல்லையா வளர்ச்சி? வாழ்க்கையில் வளர்ச்சி வந்தே ஆகணும். சும்மா இருக்கிறது போதும்னு நீங்க சொன்னால் கர்த்தர் விட மாட்டார். ஐயா முதல்ல நான் இருளா இருந்தையா, இப்போ வெளிச்சம் வந்துச்சு, போதியா போதியோ. அது என் நோக்கம் அல்ல. நீ பிரகாசிக்கிற வரைக்கும் நான் விடப்போவதில்லை, நீ விருத்தி அடைய வரைக்கும் நான் விடப்போவதில்லை. தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார், அவன் வர வர விருத்தி அடைந்தார். ஈசாக்கோடு கர்த்தர் கூட இருந்தார், அவன் வர 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 விருத்தி அடைந்து மகா பெரிய ஐஸ்வர்யம். சொல்லுங்க ஆமென். அதனால பணத்துல மட்டும் சொல்லல, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடையணும். சொல்லுங்க ஆமென். உங்களை பார்த்து கேட்குறேன், யாராவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் பெருக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமென். எல்லாத்துலேயும் நாளுக்கு நாள், டே பை டே, நாளுக்கு நாள் நீங்கள் வளர்ச்சியை காட்டி ஆகணும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, ஜப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேத வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, பரிசுத்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது வண்டியை. தோத்துறோம். வாழ்க்கையை ஒரே மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தால் நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல நம்ம அருகதை இல்லாதவர்கள். ஆண்டவருடைய சித்தமே என்னன்னா, நாளுக்கு நாள் நீ விருத்தி அடையணும், நாளுக்கு நாள் உன் வெளிச்சம் அதிகமாகணும், நாளுக்கு நாள் நீ ஷைன் பண்ணணும். ஒன்று செஞ்சா உலகத்தை சார். ஆமென். கிரிக்கெட் விளையாட போறியா? போ, தப்பு இல்லை. சும்மா போய் அந்த மட்டையை தூக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு வரக்கூடாது. அடுத்தது ஸ்டேட்டில் வரணும், இந்தியன் டீமில் வரணும். டோனிக்கு முதல்ல நீ தான் கேப்டனாக வரணும், இல்லைன்னா மட்டையை தூக்காத. சொல்லுங்க ஆமென். சும்மா ஏன் புருஷன் கட்சிக்கு போகிறான்னு போகிறது, இது என்னது? ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆமென். 10ஓட 11 இருக்காத. தேவனுடைய திட்டம் அதல்ல. சும்மா அப்படியே 10ஓட 11 வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு ஏதோ 10 ரூபா சம்பாரிச்சா போதையா. கேட்டா சொல்கிறேன், இயேசு சீக்கிரம் வர போகிறார். அப்போ நீ பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பியா? அது வரைக்கும் இருக்கிறது போதும் என்கிற மனதேடன் கூடின தேவ பக்தியே. வசனத்தை சும்மா ஊசத்துக்கு வளைக்கக்கூடாது. சொல்லுங்க ஆமென். சத்தமாக சொல்லுங்க ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் யாராவது கொஞ்சம் இன்னைக்கு யோசிங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ, 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறேன்னு சொன்னீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். எல்லாத்துலேயும் ஒரு வளர்ச்சி. நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க.
நீங்க வளரல, முன்னேறல, உங்க வெளிச்சம் அதிகமாகலைன்னா கர்த்தருடைய வசனம் உங்க வாழ்க்கையில பொய்யாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது பொய்யாகாது, நீங்க ஒத்துழைக்கலைன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமென். தேவன் வெளிச்சத்தை கொடுக்கிறது மட்டும் அவருடைய நோக்கம் அல்ல. நீதிமொழிகள் 4:18 விளக்கமா சொல்றார், நீதிமானுடைய பாதை எப்படி சொல்லுங்க, நடுப்பகல் வரைக்கும் வர வர அதிகமாய் பிரகாசிக்கிற. யாருக்கு சொல்றாரு? நீதிமான், தேவனுடைய பிள்ளை அல்லது அவரை நம்பி வர்ற ஜனங்கள். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா? இந்த வசனம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கா? உங்க தொழிலில் ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறீங்களா? உங்க ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறீங்களா? உங்க சபையில் ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறீங்களா? உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறீங்களா? தேவ திட்டம் சும்மா வந்தோன்னு விடுதலை ஆக்கிட்டு துரத்துட்டு வரல. கடன் பிரச்சனை அடைச்சிட்டாரு, சாட்சி மட்டும் சொல்லிட்டு ஓடுறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. சபையில் 4 பேருக்கு முன்னாடி சாட்சி சொன்ன போதுமா? கர்த்தர் விடுதலையாக்குவது மட்டும் அவருடைய நோக்கம் அல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறது மட்டும் அவருடைய நோக்கம் அல்ல, உன்னை தூக்கி மேல வைக்கணும், விருத்தி அடையணும், வளரணும், நீ பெருகணும், நீ வெளிச்சம் பிரகாசிக்கணும். சொல்லுங்காம இந்த நாள் நம்ம வாழ்க்கையில் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? சொல்லுங்க ஆமென். உன் விளக்கை ஏற்றுவார், திரும்ப ஏற்றுவார், உன்னை உயர்த்தி விளக்கு தண்ணி போய் வைப்பார், பல பேருக்கு வெளிச்சம் கொடுக்கிற பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் உன்னை மாற்றுவார். உன் வாயில இனிமேல் அறிக்கை செய்யாத, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆளாக இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, நான் தள்ளப்பட்டவ, ஒதுக்கப்பட்டவ, நான் விதவை, நான் ஏழை, நான் பூச்சி புழு. சொல்லாத, சாக வரைக்கும் புழுவாதான் இருப்பேன். சொல்லாத. ஆண்டவர் உன்னையும் உயர்த்த முடியும், உன்னையும் தூக்க முடியும், உன்னையும் பயன்படுத்த முடியும், உனக்கு ஒரு எதிர்காலம் தர முடியும், உன்னையும் உயர்த்தி வைக்க முடியும். ஆமென். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் இந்த இயேசு உங்க வாழ்க்கையில் எப்படி செய்ய போகிறார் சொல்லுங்க ஆமென். அப்படியே நம்ம எழும்பிருப்போம், எல்லாரும் அப்படியே எழும்பிருப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர், என்னை அவரை நம்பி வருகிற ஜனங்களை அவர் கைவிட்டதே இல்லை, அவரை நம்பி வருகிறவர்களை அவர் தள்ளிவிட்டதே இல்லை, அவரை நம்பி வருகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. ஓ ஹல்லேலூயா. அணைந்து போன விளக்காய் நீ இருக்கிறாயா மகளே? அணைந்து போன விளக்காய் இந்த உலகத்தில் இருக்கிறியா? ஒரு காலத்தில் நான் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தேன், ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் நான் பிரகாசித்தேன். இன்னைக்கு என் விளக்கு அணைந்து போனது, என் தொழில் வியாபாரம் அணைந்து போனது, என் குடும்ப வாழ்க்கை அணைந்து போனது, என் ஊழியம் அணைந்து போனது என்று கலங்கி வந்து நிற்கிறாயா? இயேசுவை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, உன் விளக்கை நான் ஏற்றுவேன். இதுவரை நீ ஏற்றப்படாத ஒரு விளக்காயிருந்தால் உன்னை ஏற்றுவேன். ஒரு காலத்தில் ஓகோடு எரிந்து அணைந்து போய் கிடந்தாலும் உன் விளக்கை நான் திரும்ப ஏற்றுவேன். இதுக்கு மேல முடியாதுங்கிற முடிவுக்கு நீ வந்திருக்கலாம். யோபின் மனைவி அந்த முடிவுக்கு வந்துட்டா. இனி அவ்வளவுதான், எல்லாம் சுத்து போச்சு. நம்ம வாழ்க்கை இனி அவ்வளவுதான். ரோட்ல போற வரவனெல்லாம் காரி துப்புறா, நீ என் தூசிச்சு உயர விடையா? இனி அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை என்ற யோபின் மனைவிக்கு முடிவுக்கு வந்தது போல நீயும் ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? பிரிஞ்ச குடும்பம் இனி அவ்வளவுதான், ஒன்று சேராது. இனி நமக்கு குழந்தை பிறக்காது. இனி நம்ம வீட்டுக்கு புருஷன் திருந்த மாட்டா, பிள்ளை போனவன் திரும்பி வர மாட்டான். இனி நம்ம தொழில ஒரு முன்னேற்றம் வராது. இனி நம்ம ஊழி அவ்வளவுதான், நம்ம உடம்பு அவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்து விட்டாயோ? நடந்த சூழ்நிலைகளை கண்டு இல்லை. இயேசு திரும்ப உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறார். கடலின் ஆழத்துக்கு போன யோனா, கழுத்திலே கடற்பாசிகள் சுற்றி கொண்டது, அவன் மேல வர வாய்ப்பில்லை, அவன் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவனையும் அந்த ஆழத்தில் இருந்து தூக்கி மீனை வைத்து விழுங்க வைத்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். வாழ்க்கையிலும் செய்வார். சோர்ந்து போகாத. நீ எவ்வளவு
எல்லாம் கையை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க பாப்போம். பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிடக்கூடாது. எல்லாம் கையை உயர்த்தி, ஐயா என் விளக்கு ஏத்துங்கப்பா, என் விளக்கு ஏத்துங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு காலத்துல எப்படி பிரகாசமா எரிஞ்ச என் விளக்கு இப்போ மங்கி எரிகிறதே அல்லது அணைந்து போறதே. இயேசுவே என் விளக்கை ஏற்றுங்க, இயேசுவே என் விளக்கை ஏற்றுங்க, இயேசுவே. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நீங்க கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் சரி, தூரமா எங்க நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் இந்த போன விளக்கை போல் இருக்கிறேன், எல்லாம் முடிந்து போன நிலையில் நான் இருக்கிறேன், மங்கி எரிகிற விளக்காய் நான் இருக்கிறேன், என்னையும் உயிர்ப்பீங்க, என் விளக்கையும் ஏற்றுங்கப்பா. கைகளை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து பரலோகத்தை பார்த்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இந்த நிலையில இருக்க கூடாது, அடைந்து போன நிலையில் இருக்க கூடாது, விழுந்து போன நிலையில் இருக்க கூடாது, முடங்கி போன நிலையில் இருக்க கூடாது. தெய்வமே, தெய்வமே, இயேசுவே, 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 என்னையும் உயிர்ப்பிப்பீராக. வானத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்புவீராக. வானத்தை பூமியும் படைத்த கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை பிள்ளைகளுக்கு வருவதாக. இந்த மைதானத்தில் இருந்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமானால், அல்லது எங்காவது தூரமாக இருந்து இந்த வார்த்தைகளை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்கள் முடங்கி போன வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படுவதாக. விழுந்து போன வாழ்க்கை தூக்கி நிறுத்தப்படுவதாக. படுத்து கிடக்கிற தொழில் வியாபாரத்தை திரும்ப நிலைக்க பண்ணுவீராக. பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர்வார்களாக. பாவத்தில் விழுந்தவர்களை மன்னித்து தூக்கி பரிசுத்தத்தில் நிறுத்துவீராக. யாருடைய வாழ்க்கையில ஜப வாழ்க்கை விழுந்து போனதோ, வேத வாசிப்பு குறைந்து போனதோ, பரிசுத்தம் குறைந்து போனதோ, சபைக்கு வருகிற காரியங்கள் குறைந்து போனதோ, இயேசுவே அவர்கள் வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுவதாக. திரும்ப திரும்ப அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. இன்னும் அதிகமாய் துதிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. அதிகமாய் வேதத்தை தியானிக்கிறவர்களாக மாற்றுவீராக. எழுப்புங்க இயேசுவே. இந்த கூட்டம் வீணாய் போக கூடாது. இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு திருப்புமுனை உண்டாகட்டும். சபையில் ஒரு திருப்புமுனை உண்டாகட்டும். விசுவாசிகள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை உண்டாகட்டும். ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை உண்டாகட்டும். இந்த தேசத்தில், இந்த ஊரில், இந்த பகுதியில் தெய்வமே உயிர்ப்பிப்பீராக. வெளிச்சம் உண்டாகட்டும். எங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகட்டும். அப்பா, நீர் விடுதலை கொடுத்து விட்டு போய் வா என்று அனுப்புகிற தெய்வம் நீர் அல்ல. எங்களை தூக்கி தண்டின் மேல வைக்கிறீங்கப்பா. அப்படியே கையை உயர்த்துற 5 தடவை சத்தமா சொல்லுங்க. உயர்த்துங்க, தொழில உயர்த்துங்க, வியாபாரத்துல உயர்த்துங்க, பிசினஸ்ல உயர்த்துங்க, ஊழியத்துல உயர்த்துங்க, வாழாக்காம தலையாக்குங்க, சகல காரியங்களில மேன்மையாக வையுங்கப்பா. ராஜாக்களோட உட்கார வைங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க அநேகரோட ஜெபத்தை இயேசு கேட்கிறார். இந்த நேரத்தை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த ஜெபத்தை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த அபிதானத்தை சுற்றிலும் தேவனுடைய பார்வை இருக்கிறது. தேவ மகிமை இங்கே இறங்கி நிற்கிறது. தேவ தூதர்கள் வந்து இருக்கிறார்கள். நிச்சயம் ஜெபம் கேட்கப்படுகிறது. வானம் திறந்திருக்கிறது. பரலோகத்தின் திறந்திருக்கிறது. இயேசுவின் செவிகள் திறந்திருக்கிறது. கர்த்தர் ஜெபம் பண்றவங்களை ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. கதறி ஜெபிங்க, அழுது ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. இவ்வளவு நாளா நீ ஜெபிச்ச, என்ன ஆசீர்வதிங்க, என்ன விடுதலையாக்குங்க, என்ன சுகப்படுத்துங்க. உன் ஜெபத்தை மாத்து, உன் ஜெபத்தை நீளது மாத்து. சொல்லுங்க. எத்தனையோ பேர் என்ன போல வியாதியா இருக்கிறாங்க. அவங்களை சுகப்படுத்த, நான் போய் அவங்களை சுகப்படுத்த, என்ன சுகமாக்குங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. இப்படி சொல்லி பாருங்க, உங்க வியாதி சீக்கிரம் சுகமாகும். இப்படி சொல்லி பாருங்க, உங்க பலவீன சீக்கிரம் சுகமாகும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வியாதியை சுகமாக்குன்னு நீ சொன்ன ஜெபத்தை நீங்க முதல் மாற்று. ஆண்டவரே, என்னை போல எத்தனை பேர் வியாதியா இருக்கிறார்கள், அவர்களுக்கு போய் நான் ஜெபம் பண்ண போது சுகமடையும்படியாக என்னை சுகப்படுத்துவீராக. சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தவனை தூக்கி விடுவதற்கு விழுந்து கிடக்கிற என்னை தூக்கி விடுங்கப்பா இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் மற்றவனுக்கு பயன்படணும். கர்த்தர் எத்தனையோ சத்தியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு வெளிச்சத்தை கொடுத்ததை மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தான். எத்தனையோ சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ மட்டும் வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்காத. இந்த சத்தியத்தை பல பேருக்கு சொல்லு. சத்தியத்தை, வெளிச்சத்தை உனக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு கொடு. ரட்சிப்பின் அனுபவத்தை நீ மட்டும் அனுபவிக்காத, பல பேர் அதை அனுபவிக்க வை. சுவிசேஷம் சொல்ல புறப்படு. சத்தியத்தை சொல்ல புறப்படு. சத்தியம் உனக்குரியது மட்டுமல்ல, அது உனக்குரியதல்ல. எழும்பு,
கடைசி காலத்துல பல பேருக்கு சொல்லதான் உனக்கு கொடுத்தாரு. நீ டைரியில் அப்படியே நோட்டா எழுதி வைப்பதற்காக கொடுக்கல. நீ டைரி எழுதி பீரோவுக்குள்ள பூட்டி வைக்க கொடுக்கல. பல பேருக்கு நீ சொல்றதுக்குதான் உனக்கு சத்தியத்தை உனக்கு கொடுத்தார். எத்தனையோ ராஜாக்களுக்கு இந்த சத்தியம் கிடைக்கல, எத்தனையோ பிரபுக்களுக்கு இந்த சத்தியம் கிடைக்கல, எத்தனையோ கோடீஸ்வரங்களுக்கு சத்தியம் கிடைக்கல. வாரம் உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தின் மூலமா பேசுறாரு. நீ மட்டும் அடக்கி கொண்டிருக்கிறாயே, அதை யாருக்கு கொடுக்காம மரக்காலால் மூடி வைக்கிறாயே. அந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காதபடி இந்த விளக்கை நீ மரக்காலால் மூடி வைக்கிறாயோ. சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லாமல் மூடி வைக்கிறாயோ. மரக்காலால் மூடி வைக்க இந்த வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கல. மறைச்சு வைக்க இந்த தாளந்த திறமை உனக்கு கொடுக்கல. உனக்கு மட்டுமே பயன்படுத்துவதற்காக இந்த பணத்தையும் திறமையும் தாளந்துகளும் தேவனுக்கு கொடுக்கல. மற்றவனுக்கு பயன்படுத்த எல்லாம் கொடுத்தாரு. பரலோகபிதாவே, எங்களை பயன்படுத்தும், எங்களை பிரகாசியும், நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்யும். இன்னும் ஷைன் பண்ணுங்க, இன்னும் ஷைன் பண்ண வைங்க, சாதிக்க வைங்க. ஏதோ 10ஓட 11 நாங்க செய்யக்கூடாது. ஆண்டவரே, நாங்க விசேஷமான காரியங்களை செய்யணும். சாதிக்க வைங்க. 4 வருடம் கண்ட இந்த ஊழியத்துக்காக, சபைக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் பல வருடங்கள் இது நிலைத்து நிற்கட்டும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சபையில வரட்டும், சபையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், எழும்பி நிற்கட்டும், சபையிலிருந்து வெளிச்சம் புறப்படட்டும். கர்த்தர் பிரகாசிக்கிற சபையாய் இது மாறட்டும். வெளிச்சம் கொடுக்கிற சபையாய் அல்ல. இந்த 4 வருஷமாய் இது வெளிச்சம் கொடுக்கிற சபையாய் இருந்திருக்கலாம். இனி வருகிற நாட்களிலே பிரகாசிக்கிற சபையாய் மாறட்டும். பிரான்சிஸ் ஊழியக்காருக்காக ஜெபிக்கிறேன். இதுவரை கண்டதை விட பெரிதானவைகளை காணட்டும். சுகம்பலன் வல்லவை அபிஷேகங்களை கொடுக்கட்டும். தலைமை ஊழியக்காரி ஏனோக்கையாவுக்காக ஜெபிக்கிறேன். அவரை இன்னும் பயன்படுத்தி பல ஊழியங்களில் பல காரியங்களை அவரை கொண்டு செய்யுங்க. இந்த மேடையில் இருக்கிற அல்லது கீழே வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு சொன்ன 4 காரியங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. எழுப்புதல் தேசத்துல வெடிக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவிலே விதைத்திருக்கிறேன், விளைய செய்வீராக. ஒரு வார்த்தை கூட தரையில விட விழாதையும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இது வறுமையாய் திரும்பாத நம்பி நாங்கள் கடந்து செல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.